நைட் ஒரு 11 மணிக்கு கால், தலைவரை நாளைக்கு காலைல மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. நானும் அபி பக்கத்தில் இருந்தோம். அப்படியே வந்தார். அபி ஆல்ரெடி தெரியும் சாருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்போ மீட் பண்ணியிருக்காரு. அபியை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி டேரக்டர் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னோன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் அப்படின்னாரு. படம் பிடிச்சிருக்குன்னா சரி, எனக்காக ஏதாவது வச்சுருக்கீங்களா சொன்னார். நமக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. பொண்ணுன்ட்ட ஒரு பையன் அழுகிறதுன்றது ஒரு செம்ம இமேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து இவன் அவங்க அக்கா கையை பிடிச்சி அழுகிறான். என் படத்தில் என்னோடய ஃபேவரட் இமேஜ் அதுதான். பெண்கள்கிட்ட அழுகிறது வந்து அது கோலத்தனமே கிடையாதுங்க. அதுதான் ட்ரூ. அதுதான் அதில் தான் லைஃப் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் பசங்கள்கிட்ட அழுதாலாம் கூட கலாய்ச்சிடுவாங்க, பெண்கள்கிட்ட அழுத தான் கேட்பாங்க. அதுதான் ரியல் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணி கேட்டதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் ஸ்கிரிப்டில் ஒரு மாதிரி வச்சுருந்தேன். இதிலெல்லாம் ஒரு சின்ன சின்ன மீனிங் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செவன்ஜி தாக்கம் இல்லாமனா நான்லாம் கிடையவே கிடையாது. செவன்ஜி பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன். ஸோ என்ன சொல்கிறீங்க? போஸ்ட் கிளைமேக்ஸ் வருது, நான் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு பாயிண்ட்டில் தெரியுது, நினைத்தேன் வருவேன் பாட்டு வருது, அதான் அழுதுகிட்டே இருக்கேன். தெரியுது ஒரு பாயிண்ட்டில் நமக்கு ஹிட் ஆகும்ல, இது படம் தாண்டா இவ்வளோனா அழுகாதுடான்னு ஒரு பாயிண்ட் ஹிட் ஆகும்னா அந்த பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இதை பண்ணுடா நம்ம. வணக்கம் மதன். வணக்கம். ஹாய். வித் லவ் பார்த்தேன். ஆப்வியஸ்லி நம்ம இப்போ வணக்கம் வணக்கம்னு நம்ம சொல்லிக்கும் போதே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்போ இவருக்கு வித் லவ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பார்க்கலன்னா கூட அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சது. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபில்மாக பார்த்தேன். எமோஷ்னலி மெச்சூர் ஃபில்மாக தோணுச்சு. நிறைய சுலபமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருந்தும் அந்தந்த இடங்கள்ல இல்லை, நான் சுலபமான முடிவு எடுக்க மாட்டேன், கேரக்டருக்கு சரியான முடிவு மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு இருக்கிற ஒரு படமாக தான் தோணுச்சு. நிறைய பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த ஃபில்ம் பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ரிலீஸ் ஆன சில நாளில் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வேலிடேஷன் என்ன? இன்னைக்கு காலில் கிடச்சிது. ஓகே. சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு அவர் கரெக்டாக பண்ணிடுவார்ல, ஒரு படம் பிடிச்சது அப்படின்னா. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ப்ரீமியரே வந்து பார்த்தாரு. அது வந்து ஒரு பெரிய, நீங்கள் அதுவே ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீமியர் அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் படங்களுக்கே சார் வந்து போனதில் எனக்கு கடைசியாக இந்திரன் பார்த்தாருன்னு நினைக்கிறேன், ஆடியன்ஸோட ஒரு ப்ரீமியர். அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்த்தாரு. பார்த்துட்டு சார்கிட்ட கேட்கல, மேம் சொன்னாங்க சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திடீர்னு நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு கால், தலைவரை நாளைக்கு காலைல மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தூங்குறதுக்கே டைம் ஆகிடுச்சு. தூங்கிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு பரபரன்னு கிளம்பி 7:30 மணிக்கெல்லாம் பேச அவர் நைட் எல்லாம் அந்த லவரை மீட் பண்ணுறதுக்கு தூங்காமல் முடிச்சுட்டு இருப்பாரு. அது மாதிரி. ஸோ போயிட்டு சார் உடனே பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நானும் அபி பக்கத்தில் இருந்தோம். அப்படியே வந்தார். அபி ஆல்ரெடி தெரியும் சாருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்போ மீட் பண்ணியிருக்காரு. அபியை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி டேரக்டர் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னோன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ரீசெண்டாக அதுதான் டக்குன்னு மைண்டில் இருக்குது. அது ஒரு செம்ம அப்ரிசியேஷனாக இருந்துச்சு எனக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக அவர் யூஸ்வலாக இது கூட சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன்ல, படம் பிடிச்சிருக்குன்னா சரி, எனக்காக ஏதாவது வச்சுருக்கீங்களா சொன்னார். நமக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஓகே. அடுத்த பாதைகள் எங்கெங்கே போகும்னு யாருக்கு தெரியும்? என்ன சொல்கிறீங்க? தெரியல, யூனிவர்ஸ் தான். இந்த படத்தில் பல விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினச்சேன், இன்க்ளூடிங் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி நான் இது இவென்ச்சுவலி பேசலாம்னு நினச்சேன், பட் இங்கே தான் ஆரம்பிப்போம். எனக்கு ஷான் ரோல்டர் மியூசிக் ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து இந்த மாதிரி சினிமாக்களுக்காக நிற்பதும் இதை வளர்க்குறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரெசன்ஸாகவே, ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டாகவே தெரிகிறாரு எனக்கு. ஸோ அங்கேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஷான் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவர். எனக்கு ஷான்ட்ட ரொம்ப பிடிச்ச மேட்ரு என்னன்னா, ஷான் சார் வந்து இப்போ நான் ஒரு டெபியூட்டண்ட்டாக போகிறேன், ஹி டிட் மெனி மூவிஸ். நம்மள ஒரு டெபியூட்டண்ட்டாகவே ஃபீல் பண்ண விட மாட்டார். போனோடனே நம்மள்ட்ட பயங்கரமாக பேசி நம்மளை முழுசாக கம்ஃபர்ட் ஆக்கிடுவார். கம்ஃபர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கம்போசிங் உட்காருவோம். கம்போசிங் உட்காந்தா 10 நிமிஷத்தில் பாட்டு வந்துடும். இந்த படத்தில் நாங்கள் பண்ண எல்லா பாட்டுமே ஒவ்வொரு சிட்டிங்கில் ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் சின்ன சின்ன பிட் சாங் வரும்ல, அனிஷாக்கான ஒரு பிட் சாங் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு சாங் வரும்ல, ஒரு குட்டி சாங், காதல் கதைன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி 15 மினிட்ஸில் ஒவ்வொன்று முடிஞ்சுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி லைக் அவர் நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்குனதுக்கப்புறம் நமக்கு அவர்கிட்ட கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நமக்கு என்ன வேணுன்றதை ஈஸியாக அவர்கிட்ட கேட்க முடியும். அது ஈஸியாக கொடுத்துருவாரு. ஏன்னா சமீப வருஷங்கள பல படங்கள்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன்ல. அவர் வந்து ஒரு டெபியூட்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குவாலிட்டி ஃபில்ம் வெளிவர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பேஸே ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா நெறைய முறை வந்து கம்போசர்ஸ் எஸ்டாப்லிஷ் ஆன பிறகு அன்அப்ரோச்சபிள் ஆகிடுறாங்க இல்லையா? அவங்க தொழில் ரீதியான கட்டாயங்கள் என்ன வேணா இருக்கலாம். பட் இவர் கான்ஷியஸாக இல்ல. என்னால இப்போ புதுமுகங்களோட பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னா கூட, நான் இது ஒரு முக்கியமா பார்க்குறேன். இந்த சினிமாவ வளர்த்து விடுவது. ஆமா. அதுல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு ஷான் சார் வந்து. லைக் திரும்பி திரும்பி அதான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கதைகள் தான் சொல்லப்படணும். இந்த மாதிரி கதைகள்ல நான் இருக்கணும். ம். அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு. அண்ட் அதான் ரொம்ப கம்ஃபர்டபுள் அவர் ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அவரோட அந்த ஐடியாலஜியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் அவரோட பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாரு. அண்ட் ஒர்க்குன்னு வரப்ப டக்கு 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 டக்குன்னு நடக்கும் நமக்கு. அது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் அவரோட ஒர்க் பண்றப்ப. இதுல இப்போ ஐயோ காதலேன்னு ஒரு சாங் இருக்கு. இப்போ அதுக்கான ஃபீமேல் வெர்ஷனும் ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? இது வந்து நீங்க ரைட்டிங்லயே இது டிசைட் ஆன ஒரு ஐடியா. ஸ்கிரிப்ட்லயே ஃபர்ஸ்ட் சாங். அதே மாதிரி இன்னொரு சாங் வந்து அதனுடைய ரிப்ரைஸ் ஃபீமேல் வெர்ஷன், ஃபீமேல் லிரிக் அப்படின்னு பிளான் பண்ணோம். அண்ட் அதுல தான் நான் என்ன பண்ணேன், ஐயோ காதலே மோகன் அண்ணா எழுதினார் லிரிக்கு. ஸோ நான் அந்த ஃபீமேல் சாங் எழுதுறப்ப எனக்கு என்னன்னா, கதையா எழுதிட்டோம் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். பட் அந்த பாட்டுக்குனாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபீமேல் லிரிசிஸ்ட் தான் எனக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். உமாதேவி மேம் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி மேம்கிட்ட வந்து மெட்டு தான் கொடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலி கொடுக்கும்போது நான் பாட்டே கொடுத்துட்டேன். ஐயோ கதலை பாட்டே, என்ன பாட்டே கொடுத்துட்டீங்கன்னா இந்த லிரிக்கே மண்டையில போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். அது முடிச்சுட்டு, ஏன்னா எனக்கு ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா அந்த பாட்டு எழுதுனா அது இன்னும் நல்லா கரெக்டா இருக்குமோ. மேபி அது எனக்கு கரெக்டா தெரியாம இருக்கலாம். பொண்ணுங்கெல்லாம் கேட்கறப்ப அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இன்னும் இல்லை. சரணம்லாம் ரொம்ப அழகழகா எழுதியிருந்தாங்க எனக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப லைக் சூப்பர்ரா, நம்ம கரெக்டான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு அதுல இது ஒரு ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்னலாம் வந்ததா நீங்க பாக்குறீங்க? அந்த பாட்டையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம சொல்லணும். அந்த பாட்டுல அவங்க யூஸ் பண்ண நிறைய வார்த்தைகள், இப்ப சரணத்துல வந்து தாழ் திறக்கும் கதவு இடுக்கின் வழியே நூல் போல நுழைந்த பருவமழையே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த தாழ் திறக்கும் இதெல்லாம் தெரில வருமான்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அது கேட்குறப்ப ஒரு மாதிரி ஒரு சின்ன கேப்ல நீ எனக்குள்ள வந்துட்ட அப்படின்றதெல்லாம் அவங்க சில மெட்டஃபரா யூஸ் பண்ணுது. அந்த மெட்டஃபர் மேல்ஸும் எழுதுவாங்க. பட் அவங்கள்ட்ட இருந்து வந்தது எனக்கு மேபி இந்த மாதிரி மெட்டஃபர்லாம் இவங்கள்ட்ட இருந்து தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணப்பூவிலே வெப்பம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணப்பூன்ற வார்த்தை இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய நுணுக்கமான அர்த்தங்கள். மருதாணி மனசு செவக்குதே அப்படின்னு எழுதுறாங்க. மருதாணின்றதே லைக் மோர் ஃபெமினினா தானே பார்ப்போம். ஸோ அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரைட். ஐ மீன் என்னதான் நீங்க வந்து இல்லை ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இவங்க எழுதினாதான் வரும்னு அவங்களுக்கு நீங்க அசைன் பண்ணியிருந்தாலும் கூட, ஈவன் ஆஸ் நீங்க மட்டும் தான் எழுதுனீங்களா அந்த ஃபில்மை? நான் மட்டும்தான். அப்படியா? ஓகே. ஈவன் ஆஸ் அ ரைட்டர் ஐ தாட் எனக்கு அவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்குன்னு தனி ஒரு பர்சனாலிட்டி கொடுக்கப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த ஸ்பேஸை நம்ம பெருசாக பார்க்கறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லை. அதுவும் முக்கியமாக ஐ திங்க் ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் போனாலே ஐதர் அது க்யூட்டான இன்னோசென்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஜென்ரலாக பெண்கள் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? பட் அப்படி இருந்துமே கூட இவங்க யாரு, இவங்களோட கேரக்டர் என்ன, இவங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, இவங்க கோவம் வந்தா எப்படி நடந்துக்குவாங்க, இந்த அளவுக்கான ஒரு வேலை ஒரு டீட்டெயில் அவங்க கேரக்டர்ல எனக்கு நடந்ததா தெரிஞ்சது. அதெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சேன். தேங்க்யூ. Do you want to talk to me about putting that work in to detail her? அதான் நான் அது கான்ஷியஸா தெரியல. அந்த கதை ஐடியாவா யோசிக்கும் போதே இன்ட்ரோல் பாயிண்ட்ல இருந்து ஐடியா யோசிச்சேன். ஒரு 2 பேர் மீட் பண்றாங்க, அவங்களுக்கு அன்எக்ஸ்பிரஸ்டான லவ் இருக்கு, தேடி போனா எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்ல இருந்து தான் கதையை ஆரம்பிச்சேன். ஸோ ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பையன் கதை அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஈஸியாக எழுதிட்டேன். ஸோ என்னோட ரைட்டிங் ப்ராசஸ்மே அப்படிதான். நான் ரொம்ப கன்ஸ்டன்ட் பண்ணிக்க மாட்டேன், பீட்ஸ் எல்லாம் போட்டுலாம் எழுத மாட்டேன். லைக் ஒரு சீன் எழுத ஆரம்பிப்பேன், அடுத்த சீன் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த ரைட்டிங் ஃப்ளோவில் அடுத்த சீன் வரும், அந்த ரைட்டிங் ஃப்ளோவில் அடுத்த சீன், அந்த மாதிரி தான் எழுதுவேன். அதே மாதிரி பையன் கதை எழுதுனேன், ஒரு ஃப்ளோ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நின்றுச்சு. அதே மாதிரி மோனிஷாவோட கதை எழுத ஆரம்பிக்கும் போது சப்கான்ஷியஸாக உட்காந்தோன்னே அதுக்கும் எனக்கு டைம் எடுக்கலை. அதுவுமே மொதல் சீனில் ஆரம்பிச்சப்ப அப்படியே ஒரு ஃப்ளோ அது கொண்டு வந்துச்சு. ஏன்னா அந்த சாங்லேருந்து தான் ஆரம்பிச்சு. சும்மா மாண்டேஜஸாக எழுத ஆரம்பித்தேன். அந்த மாண்டேஜஸாக எழுத ஆரம்பிக்கும் போது என்னன்னு தெரியல, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு மோனிஷாவை. அவள் இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமே, அவள் காம்பஸ் எடுத்து குத்துனா நல்லா இருக்கும். அதுதான் இப்போ கேட்க வந்தேன். இப்போது நீங்கள் போகிற போக்கில் எழுதும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து வரணும்னு அவசியம் இல்லைல்ல. நீங்கள் நினச்சிருந்தா அவள் சோகமாக இருந்தா எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த ஹோல் மோமெண்ட்டே
இப்போ அவன் அவளை தப்பா நினைச்சிட்டான் அப்படின்ற ஒரு சோகத்திலேயே அவ இருக்கான்றது கூட முடிச்சிருக்கலாம்ல. Yeah. அவ போய் வெறியாகி அவளுக்கு அதுல ஒரு தைரியம் வந்து அவளோட கோவத்தை காம்பஸ் வச்சு குத்தி கித்தி அடிச்சு கிடிச்சு தான் வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லைல்ல. அவசியம் இல்லை. அந்த கேரக்டரை நான் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவ இப்படிப்பட்ட கேரக்டராக இருந்த ஒரு மாதிரி சுட்டித்தனமான, யாருக்கும் யாருக்கும் அடங்காத ஒரு மாதிரி கெத்தா தக்கா இருக்கிற ஒரு பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவளோட பாய் ஃப்ரெண்டா 4 பேர் வம்பிழுத்துட்டாங்க அப்படின்றப்ப அந்த ஒரு ரைட்டிங் ஃப்ளோல தெரியல என்னையே எக்ஸைட் பண்ணிருச்சு. ஏன்னா அதுவே சப்வர்ஷனாக தானே இருக்கு. யூஸ்வலா பையன் வந்து பொண்ணை 4 பேர் தொந்தரவு பண்றாங்க அப்படின்றதுக்காக அவன் போய் 4 பசங்களை அடிச்சு தான் நம்ம பார்த்துருக்குமே ஒழிய பரவலாக எஸ்பெஷலி பொண்ணு வந்து அந்த பையன் இன்ஃபேக்ட் ரொம்ப பாவமான ஒரு பையன் தான். கரெக்டா? பாலாஜி வந்து ரொம்ப பாவமான அவனை தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவ போய் வெறியா போகும்போது நம்ம ஷான் நல்லா இறங்கி ராக் மியூசிக்லாம் போடுவாங்க அந்த இடத்துல. அதான் அது அகைன் அதான் மேபி நீங்க சொல்லும் போது தான் எனக்கே தோணுது, பசங்க இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒய்கான் பொண்ணு அப்படி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு அது வந்து அந்த டைம் லைன்லயே மறுபடியும் எல்லாத்தையுமே இவ கண் பார்வையின் வழியாக பார்ப்பதே எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஏன்னா அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த கதை பல முறை சொல்லப்பட்டிருக்கு இல்ல. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அந்த அன்பை என்னால வெளிப்படுத்த முடியாம நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றது விதவிதமான வழிகள் நம்ம பார்த்திருக்கோம் ஓரளவுக்கு. பட் வாட் இஸ் லவ் ஃப்ரம் அ உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதுவும் அந்த ஏஜ்ல வாட் மஸ்ட் இட் ஃபீல் லைக்? அது எப்போ முளைக்குது, அது அவங்களுடைய உணர்ச்சி என்னவாக இருக்கு அது வந்த பிறகுன்றதுனால அதான் அந்த கதை ஆக்சுவலி முடிச்சுட்டு ஒரு 2-3 பெண்களுக்கு ஆக்சுவலி கொடுத்து நான் படிக்க சொல்லியிருந்தேன். படிக்க சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கேட்ட ஃபீட்பேக் அதான், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி கேட்ட ஃபீட்பேக் இதுல இருக்கிற அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் நம்புற மாதிரி இருக்கா, கரெக்டா இருக்கான்னு சொல்லி கேட்டேன். அண்ட் குமுலேட்டிவா எல்லாருமே வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு என் ஸ்கூல் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சரி ஓகே நல்லா தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஓகேடா அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, அந்த 2 இன்டர்வல் கிட்ட இந்த 2 பேருமே அவங்களுடைய வெளிப்படுத்தாத காதலை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு 2 பேர் சந்திக்கிறாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் முதல் ஐடியாவாக இருந்துச்சுன்னு. இப்போ அதுக்குள்ள இந்த மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வழியாக ஒரே ஒரு டைம் பீரியடை நம்ம பின்னாடி போய் விசிட் பண்ணலான்றது எப்போ வந்துச்சு? அதுதான் இந்த ஐடியா எனக்கு தோணுனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன கதை சொல்லலாம் அப்படின்னா, ஸ்கூல்ல 2 பேர் லவ் பண்ணாங்கன்ற ஒரு கதை தான் சொல்லணும். ஸோ இந்த 2 கதையை எப்படி சுவாரஸ்யப்படுத்தலாம்? காலேஜ் ஒர்க்ன்ற மாதிரி கூட நீங்க போயிருக்கலாம் நினைச்சிருந்தா. போயிருக்கலாம். எனக்கு ஸ்கூல் வந்து இன்னும் கொஞ்சம் டு பி பர்சனலி எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். என்னோட காலேஜ் லைஃபோட ஸ்கூல் லைஃப் தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதனால எனக்கு நிறைய ஸ்கூல் லைஃப் இன்னும் எனக்கு மெமரியில் இருக்கு. எங்கே படிச்சீங்க நீங்கள்? நான் ட்ரிச்சியில் 7th டேன்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூலோட மெமரிஸ் நிறைய இருக்குது. இன்னுமே ஹேங் அவுட் வித் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். கம்பேரிட்டிவ்லி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடய இருப்பேன், பட் மோஸ்ட்லி இவங்களோட தான் இருக்கிறனால எனக்கு ஸ்கூலோட லைஃப் நல்லா தெரியும்னு ஐ டூ பிலீவ். ஸோ அதனால நான் ஸ்கூலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த இடத்துல. ப்ளஸ் என்னன்னா இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, 2 பேருமே ஆல்ரெடி ஒரே ஸ்கூலில் படித்தவங்களா இருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இஃப் இன்கேஸ் காலேஜ் அந்த மாதிரிலாம் வந்தால் மெமரியில் ஈஸியாக இருக்கலாம் அவங்களுக்கு, அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கலாம், டே நான் அவனோட காலேஜில் படித்தேன்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ஸ்கூலில் தான் பார்த்தா டு பி ஃப்ராங்க் ஒரு சில பேர்லாம் ஸ்கூலில் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இல்லை. என்னோட ஜூனியர்ஸ்லாம் நிறைய பேர் எனக்கு ஞாபகமே இருக்காது. இப்போ எனக்கு படம் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை அவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் பார்த்த மாதிரிலாம் சிலர். ஸோ அதனால எனக்கு ஸ்கூல்னால் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளோட இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் எடுத்துக்கிட்டப்ப இதில் என்ன புதுசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ இந்த பேரலல் நரேட்டிவ் எனக்கு தோணுச்சு. ஒரே ஸ்கூலில் 2 பேரும் இருக்காங்க, இவன் வேர்ல்டை காட்டலாம், இவன் வேர்ல்டுக்குள்ளே அவன் அங்கங்கே இருக்கலாம், பட் யார் கண்ணுக்கும் அது தெரிய வேணும், அவளுக்கு ஒரு வேர்ல்டு காட்டலாம். அந்த வேர்ல்டில் இவனை வச்சா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதை நான் பார்க்குறப்ப எனக்கு திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் அதில் கிடச்சிது. அதே என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு. எப்பொழுதுமே ஜஸ்ட் ரேண்டமாக பண்ணுறத விட என்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதா நான் பண்ண நினைப்பேன். அது மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம், பட் ஃபர்ஸ்ட் அது என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் என்னை திரும்பி இன்ட்ரெஸ்ட் பண்ண வச்சுது. நான் எடிட்லாம் பண்ணும்போது கூட, ஷூட் பண்ணும்போதுமே சும்மா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் படத்தோட ஓப்பனிங்கில் அனிஷா இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அபியை காட்டும்போது பார்த்தா அந்த சைடு மோனிஷா உட்காந்துருப்பா. அதெல்லாம் என்னை எக்ஸைட் பண்ணுச்சு. இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்கும் தெரியாது, இன்னொரு தடவை பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஷாட்லையுமே ஏதாவது பல மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம நீங்க ரீவிசிட் பண்ணும்போது ஓ அந்த டைம்ல இவங்க கிளாஸ்க்குள்ள வந்தாங்க, அந்த டைம்ல இவன் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு பார்க்காம போயிட்டே இருந்தாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கூட எவிடென்ட்டா வச்சிருப்பேன். இன்னும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட் பண்ணி வச்சிருப்பேன். அதெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு, அது
புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் புரியும் ஆடியன்ஸ் திரும்ப அதை திரும்ப டிசைன் பண்றதுக்கு ஒரு 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 தனியான ஒரு வேலை நடந்துச்சா ஸ்பெசிஃபிக்கா? இப்போ எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் இவங்க வரணும், அதை நம்ம அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டும் போது எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் அது மறுபடியும் திரும்ப பார்க்கறதுக்கு? இல்லை, ஸ்கிரிப்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அதாவது நான் இப்போ ஷூட் பண்ணதில் ஒரு 50% வந்து இவங்க எங்கெங்கெல்லாம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன அந்த கிளாஸ் ரூம் சீன்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு, ஸ்கிரிப்ட்லேயே அங்கே வரணுன்ட்டு. மற்றபடி நான் ஸ்கிரிப்டில் என்ன யோசிச்சிட்டேன், ஒரு சில இடங்களில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மாண்டேஜஸ் தான் ஷூட் பண்ணியிருப்போம். வாய்ஸ் ஓவரில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ வாய்ஸ் ஓவர் நரேஷனாக இருக்கிறப்ப ஜஸ்ட் எனக்கு லைன்ஸை மட்டும் நான் எழுதிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஷூட் பண்ணும்போது நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். எப்போதுமே நான் 2 டைப்பாக இந்த படம் நான் டைரக்ட் பண்ணேன். செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி டைரக்ட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி டைரக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னா அதில் ஒரு லைஃப் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து யார் ஒரு நரேட்டிவில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒருத்தன் கதை சொல்கிறான், ஒரு பொண்ணு ஒரு கதை சொல்கிறான். ஸோ இந்த கதையை வந்து ஆடியன்ஸ் வந்து ஓரமாக நின்று பார்க்கணும். அது வந்து ஒரு கதையாக ஓரமாக நின்று அந்த வேர்ல்டில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பெர்ஸ்பெக்டிவாகவே நான் ஸ்ரேயாஸை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கணும் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே ஷார்ட் வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கதவுக்கு வெளியே ஷார்ட் வச்சிருப்போம், ஜன்னலுக்கு வெளியே ஷார்ட் வச்சிருப்போம், இல்லை ஒரு 10 பேர் சஜஷனில் ஷார்ட். ஏன்னா இந்த கதையை பார்க்குறப்ப அவன் அந்த கதை சொல்லும்போது அஸ் அன் ஆடியன்ஸ் அங்கே இருந்து அந்த கதையை பார்க்கணும் அப்படின்றதுல நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதனால இது வந்து எனக்கு இது ரொம்ப ஸ்டேஜ்டாலாம் பண்ண முடியாது. நான் ஷூட் பண்ணதே எப்படி பண்ணேன்னா, ஒரு சீன் ஒரு கிளாஸில் நடக்குதுன்னா அந்த கிளாஸில் முன்னாடி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்டையும். இப்போ சார் வரப்போகிறாரு, இந்த மாதிரி அடிக்க போகிறாரு, இதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த சீனில் என்ன நடக்க போதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் பெர்ஃபார்ம், ஐ கேப்சர். அப்படி தான் நான் ஸ்கூல் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நான் ஷூட் பண்ணும்போது நான் மானிட்டரில் போய் உட்காந்துருவேன். ஐ ஹேவ் எ டாக் பேக், ஸ்ரேயாசனோட ஒரு டாக் பேக் இருக்கும். அந்த டாக் பேக்கை கையில் வச்சுப்பேன், ஒரு மைக் வச்சுப்பேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் மோனிஷா இந்த ஃப்ரேம்ல இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதோ எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சுப்பேன். நீங்க எங்க போய் நில்லுங்க இந்த தூரத்துல அப்படின்னு சொல்லிடுவேன். புரியுது. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இல்ல, ஒரு ஏன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ப்ராப் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க வாங்க, அப்புறம் உங்களை வச்சு நான் இதுக்குள்ள உயிர் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி வர வச்சேன். அதே மாதிரி எவ்ரி சீன் எடுத்து முடிச்சோம். கிளைமேக்ஸ்ல பாலாஜி பெர்ஸ்பெக்டிவ்க்கு அவனோட வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால நான் டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் பிலீவ் பண்ணது என்னுடைய ஒரு மைண்ட் செட்டை பிலீவ் பண்ணிட்டேன். நான் ஹெட்ஃபோனை மாட்டிடுவேன், மைக் வச்சுப்பேன், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் அப்படியே பண்ண சொன்னேன். எனக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் எடிட்டர்கிட்ட கொடுத்தேன். அவர் இன்னும் மேஜிக் பண்ணிட்டார், ஏய் சம்மடா அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ டீமாக ஒரு பயங்கர. இப்போ இந்த மோனிஷா கேரக்டரில் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்குள்ள அனஸ்வரா எடுத்துட்டு வந்தது என்னவா நீங்கள் பார்க்குறீங்க ஸ்பெசிஃபிக்காக? ஒரு டைரக்டர், what did you see her bringing to this character specifically? I mean அனஸ்வரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேக்குறீங்க? என்ன பண்ணாங்கன்னா அவங்க மோனிஷாவை என்னவா மாத்துனாங்க உங்க கண் முன்னாடின்னு சொல்லி. அதான் நான் இனிஷியலா கதை சொன்னப்பயே மோனிஷாவோட ரொம்ப ரிலேட் ஆயிட்டாங்க அனஸ்வரா. ஸோ வந்து முடிச்சோன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் தான் ஷூட் பண்ணோம். ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் ஷூட் பண்ணும்போது அனஸ்வரா என்னன்னா லைக் அசின் டைலாக் டெலிவரி ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும், நம்ம ஒன்று சொல்லுவோம், அது அப்படியே கரெக்டாக நான் முன்னாடி நாளே வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடுவேன். வித் த எமோஷனோட அவங்களுக்கு இந்த மாதிரி டைலாக் பேசணும் அப்படின்னு அனுப்பிச்சிடுவேன். அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க, அந்த மாதிரிலாம் பேசிடுவாங்க. பட் ஸ்கூல் இஸ் மோர் லைக் டைலாக் கிடையாது, நிறைய ஆக்டிங் தான். ஸோ அப்படின்றப்ப நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அனஸ்வராட்ட சிச்சுவேஷன் சொல்லிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனஸ்வரா பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மோனிஷான்ற கேரக்டர் எடுத்தோன்னா இப்போ ஒரு டியூஷன் சென்டரில் ஒரு சீன் வரும் பார்த்தீங்கன்னா, பாலாஜியோட இன்னொரு பொண்ணு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் இங்கே கேமரா வச்சுட்டேன், வேற ஒரு பையன் பாலாஜி வேற ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான், இதை பார்த்து உங்களுக்கு கோவமாகுது, நீங்க முறைக்கணும் அவங்கள சொல்லிட்டு நான் ஷார்ட் வச்சுட்டேன். அவங்க டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, நான் ஷார்ட்ல உட்காந்துருக்கேன், டக்குன்னு பேசிட்டு இருக்காங்க, ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ன்றேன், அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுது, டக்குன்னு பென்சில் உடைச்சாங்க. நான் பென்சில்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கல, அது சொல்லல. she got involved into it. அதெல்லாம் அதுக்குள்ள ஒரு ஹியூமரும் ஆட் ஆகுது, ஹியூமர் ஆட் ஆகுது. இதெல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. லைக் அசன் அந்த கேரக்டருக்குள்ளே இருப்பாங்க, இதை பண்ணுவா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இடத்துல என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இன்னும் என்ன பிடிச்சதுன்னா, நீங்க எந்த கேரக்டருமே இந்த ஃபிலிம்ல அவங்கள ஒரு வெளிப்படையா அழகுபடுத்தணும்னு நீங்க ஒரு முயற்சி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அங்கங்க நான் ஆர்கானிக்கா நேச்சுரலா அவங்க இருக்கிறத நான் கேப்சர் பண்றேன். அவங்க கேரக்டருக்குள்ள அவங்க பர்சனாலிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகு தானாக வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லையா? எனக்கு அந்த நாங்க எடுக்கும்போதே எனக்கு ரொம்ப தனியாக கண்ணுக்கு க்ளோஸ் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. ஆஸ்இன் ஒரு பர்சனை பார்த்தா அப்படியே பார்த்து தான் நம்ம பிரமிப்போம். ஸோ லென்ஸுக்கு தான் அவ்வளோ டைட்லாம் இருக்கு, ரியல் கண்ணுக்கு அவ்வளோ டைட்லாம் கிடையாது. ரியலாக இவ்வளோ கிட்டக்கெல்லாம் யாரு கண்ணு பார்க்க மாட்டோம். ஸோ அதனால எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதனால நான் மோஸ்ட்லி ஆக்டிவிட்டிக்கு வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கை வந்து ஒரு காஃபி கப்பில் விளையாடுறதுனா ஒரு பதட்டத்தை கொடுக்கும். பட் ஒருத்தவங்க வராங்க அப்படின்ன உடனே அந்த இயர்ரிங்ஸ் ஆடுறது மட்டும் தனியாக போய் ஃபோக்கஸ் அதில் எனக்கு நான் அப்படி எதுவும் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? பார்த்தா மொத்தமாக தானே தெரியும், அதை நான் அது மட்டும் தனியாக தெரியும்.
அதனால நான் அது பண்ண மாட்டேன். ஓகே. அதனால அது பண்ணல. அனிஷாவை தான் நான் படத்துல வந்து இவன் ஏஞ்சல்னே ஆரம்பத்துல இருந்து ஒரு நரேட்டிவா சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால எனக்கு அந்த அனஸ்வரா கேரக்டர் இவன் பிரமிச்சு பார்க்கறான்ற விஷயம் இருக்கணும். அதுக்குமே நான் டைட்டிலாம் எங்கேயுமே வைக்கல. ஒரு கூட்டத்துல அவ இருப்பா. அவ இவனுக்கு ஸ்பெஷலா தெரியவா. அந்த மீட்டர்லயே தான் டிராவல் பண்ணி. இப்போ யூசுவலா பல படங்கள்ல ஒரு ஹீரோயின் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரைவல் பண்ணக்கூடிய இன்னொரு கேரக்டரை நம்ம அனிஷாவை பார்க்கலாம் இந்த ஃபிலிம்ல எஸ்பெஷலி இல்லையா? எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ சத்யாவுடைய முதல் காதல் அனிஷா தான், கரெக்டா? அந்த இடத்துல நிறைய படங்கள் என்ன பண்ணோம்னா இந்த கோட்டை ஓரளவு கொஞ்சம் சின்னதா வரைஞ்சு விட்டுரும். அப்போதான் இவங்க இன்னும் பெருசா தெரியவாங்க, இந்த காதல் இன்னும் முக்கியமான ஒரு காதலாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பல வாய்ப்பு கிடைச்சும் அதை நீங்க செய்யவே இல்லை எந்த இடத்துலயுமே இல்லையா? எந்த இடத்துலயுமே அதை கொஞ்சம் கூட நம்ம இதுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியா வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே இல்லை ஒரு இடத்துல கூட. பரவாயில்ல, அவங்க இன்ஃபேக்ட் இவங்களை தாண்டின ஒரு ஃபீலிங் இருந்தா கூட எனக்கு இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தந்த ஏஜ்ல வர ஃபீலிங் அந்த ஏஜ்ல அவனுக்கு நல்லா தான் ஃபீல் வரும். கம்மியா கிடையாது. அது சப்ஜெக்டிவ் தானே. இல்ல அதான் எனக்கு அதனாலதான் இது எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நேர்மையா அணுகுன ஒரு ஃபில்மாக எனக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எடுத்த உடனேவே சம்வேர் அந்த பிகினிங்கே எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு இந்த படம் பிடிக்கும்னு. எப்ப தெரியுமா? ப்ராபப்ளி அவர் வந்து ஐ திங்க் சத்யா வந்து தற்செயலா வேற ஒரு பொண்ணை சந்திப்பார்ல அந்த காஃபி ஷாப்ல. மீட் பண்ணிட்டு அவர் அந்த பிளாக் காஃபில சுகர் போடுறதுக்கு ஒரு மாதிரி போட்டுட்டு திட்டு வாங்குவாரு. ஒரு மாதிரி தயக்கத்தோட ஐயோ அப்படின்ற மாதிரி. இயல்பா அவரால் அங்க இருக்க முடியாது. டக்குன்னு இவங்களை மீட் பண்ணிட்டு இது எதுவுமே இந்த படம் வந்து ரொம்ப பெருசா பயங்கரமா எக்ஸ்பிளைன்லாம் ஒன்றும் பண்ணி டைம் எடுத்துக்காது. பட் இருந்தாலும் போற போக்குல இப்போ இவன் பாரு எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கான் இந்த புதுசா மீட் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட. சூப்பர். ஆக்சுவலி நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணி கேட்டதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் ஸ்கிரிப்ட்ல ஒரு மாதிரி வச்சிருந்தேன். இதுல எல்லாம் ஒரு சின்ன சின்ன மீனிங் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்ல அது கண்டிப்பா இட் கம்ஸ் த்ரூ. ஏன்னா அதான் சொல்றேன், இது வந்து தனியா அண்டர்லைன் பண்ணி இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு பண்ணாம அது பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா இப்ப இவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஒன்று இருக்குல்ல, அது எஸ்டாப்ளிஷ் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் வழியா தான் பண்ண முடியும் நினைக்கிறேன். இது செம மேட்டர். நான் இதெல்லாம் தியேட்டர்ல பயங்கரமா கத்துவாங்க, ஐ மீன் ரிசப்ஷன் வரும்னு நினைச்சேன். பட் தியேட்டர்ல வரல அப்படின்னப்ப சரி ஓகே புரியும் லேட்டரா. சம்டைம்ஸ் இல்ல அதான் சம்டைம்ஸ் அந்த ரிசப்ஷன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மேபி இருக்கலாம். எனக்கு அட்லீஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து இதை பார்க்கும்போது சூப்பர் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனை விட அதனுடைய அழகு வந்து ஓரளவுக்கு உள்ளுக்குள்ள எக்கோ ஆகுது, அவ்வளவுதான். அதனால இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே க்ளோஸா என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க இவன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா. கரெக்ட். ஆக்சுவலி அதான் சைக்கலாஜிக்கலா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஆடியன்ஸுக்குள்ள போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சம்டைம்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸான ரியாக்ஷன்ஸ் கூட எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல மக்கள் கிட்ட இருந்து. ஆனா அது இந்த விதத்துல ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. ரொம்ப ஐ திங்க் எல்லாருமே எல்லாத்தையுமே கவனிச்சு உணர்றாங்க கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் மேபி அதான் திரும்ப திரும்ப பாக்குறப்ப அதை யாராவது ரைட் அப்லாம் எழுதினா கூட இன்னும் நமக்கு ஒரு வாட்டி தான் பார்த்தேன் பாக்குறப்ப சொல்லுங்க. இப்போ இவங்க சத்யாவும் மோனிஷாவும் முதல் வாட்டி மீட் பண்ண உடனேவே பாத்திக்கிறாங்க இல்லையா? உடனடியாக யூ கேன் டெல் தட் ஒரு நேச்சுரல் கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு. Do you believe that certain people are wired for each other? அந்த மாதிரி நீங்க தான் நம்புறீங்களா? லைக் அது சில பேரோட அது ஆட்டோமேட்டிக்கா அது உடனே பத்திக்கும், ஒன்றும் பெருசா யோசிக்கவே தேவையில்லைன்ற மாதிரி. கண்டிப்பா இருக்குன்னு தான் ஐ டூ பிலீவ். ஏன்னா லைக் ஒரு பையனுக்கும் சரி ஒரு பொண்ணுக்கும் சரி லைக் எவ்வளவோ பேரை பார்ப்பாங்க அவங்க வாழ்க்கையில. எவ்வளோ ஒரு சில பர்சனை பார்க்குறப்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஏதோ ஒன்று தோணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நமக்கும் தோணி இருக்கிறனால ஐ டூ பிலீவான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு கட் ஃபீலு, அந்த ஒரு இன்ஸ்டிங் மேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்டு அந்த இன்ஸ்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம், அது ஒர்க் அவுட் ஆகும்னு கிடையாது. ஸோ இந்த கதையிலையுமே பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு, அவ பார்க்குறா, பிடிச்சிருக்கு. ஒரு பாயிண்ட்ல அவ ஷீஸ் லைக் நம்ம டேட் பண்ணி பார்க்கலாம் தான் சொல்றா. லைக் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆச்சுன்னா வில் ப்ரொசீட் அப்படின்ட்டு. பட் நீங்க கேட்ட மாதிரி அந்த இன்ஸ்டன்ட்டா தோன்றது ஐ டூ பிலீவ் அப்படி நடக்கும். ஏன்னா நிறைய முறை நம்ம படங்கள் எழுதும்போது எடுக்கும்போது இல்லை இதுக்கான காரணம் என்ன, நம்ம ஏதாவது கொடுக்கணுமோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம்ல. இப்போ மோனிஷா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தி. கண்டிப்பா எல்லா பக்கத்துலேருந்து அப்ளிகேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் அவளை பொறுத்த வரைக்கும் இல்லையா? அந்த லவ் டுடே மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ்குள்ள போய் சீனா எடுக்க ஆரம்பிச்சோன்னா எடுத்துட்டு மொத்த படமும் ஓடிடும் நினைக்கிறேன். அவ்வளோ மெசேஜ் வரக்கூடிய ஒரு பெண். கண்டிப்பா இந்த ஜென்சி பெண்ணாக இருக்கக்கூடிய இவ அரேஞ்ச்டு மேரேஜுக்கு சைடில் போய் ஒருவனை சந்திச்சு அவனை உடனடியாக பிடிச்சு போய் அப்படின்றதுக்கு இதுல ஏதாவது ஒரு முரண் இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு நீங்க யோசிச்சிங்களா, கவலைப்பட்டீங்களா அதை பொறுத்து? இல்லைண்ணா, அது
சப்ஜெக்டிவாக தான் பார்க்குறேன். இப்போ ஜென்சியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் பண்ணணும், இல்லை அவங்க இப்படி தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறதே தெரியல எனக்கு. ஏன்னா ஐ நோ ஜென்சி பீப்புள்ஸ் தெரியும், தே ஆர் கெட்டிங் இன்டு மேரிட், வீட்டில் பார்த்தவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதை ஸ்டீரியோ டைப் பண்ண வேணாமே, புரியுது. அப்படிதான் இருக்கணும்னு எங்கேயும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் நாட் ஜஸ்ட் த ஜென்ரேஷன் இட் செல்ஃப், பட் அவளுடைய லைஃபுமே கான்ஸ்டன்டா ஒரு பப்ளிக் ஐலியே இருந்திருக்குல்ல. தான் எது பண்ணாலுமே சட்டுன்னு ஐம் ஷுர் ஷி வுட் பி த கைண்ட் ஆஃப் பர்சன் டு டக்குன்னு மேக் அ வீடியோ. அது வழியா ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் சீக் பண்ணிட்டே இருக்கணும். See what I found to be very interesting was you don't judge her. இல்லையா? ஒரு சராசரி படம் என்ன பண்ணும், இன்ஃப்ளூயன்சரா இருக்கிற பொண்ணை ஏதோ ஒரு இடத்துல அவ்வளோ நீ பண்ண தேவையில்ல இல்லையா, அது ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு தப்பாக காட்ட ட்ரை பண்ணும், ஒரு கலாய்க்க ட்ரை பண்ணும், ஹீரோயின் பார்வையின் வழியாக ஒரு ஜோக்காக. பட் யூ டோன்ட் டூ தட் ஆல்சோ. ஆமாம், எனக்கு அதான் அவளோட இன்ஃப்ளூயன்ஸராகவே என்ன, அவளோட ஹியூமர் சென்ஸ் தான் அவளோட இன்ஃப்ளூயன்ஸ். ஐ மீன் அவளோட வீடியோஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அவளோட ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அகைன் சில விஷயங்கள் பண்ணலை. அவள் சின்ன சின்ன வீடியோஸ் போடுறதுனால அவளோட ப்ரொஃபைலே வாய்ஸ் ஆஃப் மைண்ட் வாய்ஸஸ் அப்படின்லாம் வச்சிருப்பா. லைக் ஆசின் அவள் ஒருத்தர்கிட்ட உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நாகரிகம் கருதி சில விஷயங்கள் பேசாமல் இருக்கும். இதெல்லாம் அவள் ஓப்பனாக பேசுகிற ஒரு பெண்ணாக இருப்பா. அவளுக்கு கேரக்டர் அப்படி தான் எழுதப்பட்டுச்சு. அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசி பேசி வீடியோ போடுவா. இந்த நேரத்தில் இப்படி தானே நம்ம பேசியிருப்போம் அந்த முதல்லாம் வீடியோ பண்ணக்கூடிய ஒரு ஹியூமரஸ் வீடியோ போடுற ஒரு பொண்ணா தான் இருப்பா. ஷீஸ் நாட் லைக் ஷேரிங் எவ்ரிதிங் அபௌட் ஹர் லைஃப்ன்ற பெண் மாதிரி கிடையாது. அந்த மாதிரிலாம் அவ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டம் வீடியோஸ் போடுற பொண்ணு தான் அவ. சும்மா ஃபேன்சியான ட்ரெஸ் போட்டு வீடியோ பண்றவளோ, ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கான வீடியோ போடுறவளோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சரா நான் நினைக்கல. ஸோ இவ மைண்டுக்கு தோன்றதை ஜாலியா பண்றா. அதுக்கு நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவளையுமே ஒரு பாயிண்ட் என்ன எக்ஸைட் பண்ணோம்னா, சத்யாட்ட கேட்கும்போது நிஜமா நீங்க என்ன பார்த்தது இல்லையா அப்படின்றப்ப அதுவே அவளுக்கு எக்ஸைட் பண்ணுன்னா நம்மளுக்கு தெரியாதுன்ற ஒருத்தன். ஐ திங்க் தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இத்தனை பேர் நம்ம இதான் பேசிட்டு இருந்தாலும் இத்தனை பேர் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா அப்போ போடாத ஒருவன் தன்னை அடையாளம் தெரியாத ஒரு தானே அவளுக்கு அவ பார்வையில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று ஆட் ஆகும். அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லைக் இவன் கதையை சொல்றப்ப ஒரே ஸ்கூல்னு தெரிஞ்சப்ப இன்னும் எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னே தோணுதுன்றதை தாண்டி இதுலயுமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயங்கள் நடக்குது ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே. அந்த ஒரு கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண பாயிண்ட்ல தான் ரெண்டு பேருமே தே வேர் லைக் ஓகே. உங்களுக்கு முக்கியமாக இவளுக்கு எந்த இடத்துல அவன் மேல ஒரு பெரிய அன்பு வருதுன்னு நினைக்கிறீங்க ஃப்ரம் அ ரைட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்? நான் எங்கேருந்து நினைக்கிறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் கதையுமே சொன்னதுக்கு அப்புறமே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாம ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அசின் ஒரே ஸ்கூல்ல இருந்திருக்காங்க, ஒரே சேம் வேர்ல்டுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கும்போது ரெண்டு பேர் ப்ளஸ் இவனுடைய கேரக்டருமே அவன் ரொம்ப ரசிப்பா. அந்த இன்டர்வல் எல்லாம் பார்த்தா இவன் ஒரு மாதிரி பேசுறதுக்கு தயங்கி இருக்கிறத பாப்பா, ரசிப்பா. ஸோ சம்வாட் இவன்ட்டு ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்றத ஷீ ஃபெல்ட். ஸோ அதுக்கப்புறம் இவன் அடுத்து எப்போ மீட் பண்ணலான்னு கேட்குறப்ப ஷீ இஸ் ஓப்பன் டு சரி ஓகே ஏதோ ஒன்று இவன் மேலே நமக்கு தோணுது, டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறான். அப்போ தான் ஒயில்டாக இந்த மாதிரி ஒரு தாட் வருது. இந்த தாட்டில் அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப ஃபார் சே இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஷில் பி லைக் நம்ம திருச்சி போகிறோம்னு சொல்லுவா. அடுத்த நாள் வீட்டில் 2 ரூம் இருக்குல்ல, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ வென் அ விமன் ஃபீல்ஸ் கம்ஃபர்ட் வித் த பாய், அப்பதான் அவ நானும் வரேன் அவனோட பேசலாம் அப்படின்ற ஒரு காலே எடுப்பா. நம்ம வெளியூருக்குலாம் போகலாம் கீழான்ற அளவுக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்பதான் அவன் எடுப்பா. ப்ளஸ் இவளுக்கு என்னன்னா, சத்யா வந்து நேத்து பார்த்தவனும் கிடையாது, டியூஷன்ல அனிஷாக்கோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு. லைக் நேர்ல பெருசா பேசிக்கிட்டே தவிர ஒரு 2 வருஷம் இப்படியோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த கம்ஃபர்ட் அவ ஃபீல் பண்ணிட்டா. போனோன்னா இந்த சத்யா பண்ற சின்ன சின்ன நுவான்சஸ்ல ஷி ஃபால் ஃபார் ஹிம்னு தான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின்ல பசிக்குதுன்னு சொல்லும் போது இவன் சாப்பாடு வாங்க போறதாகட்டும், நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். அன்னைக்கு அவன் படுத்திருக்கும் போது அவங்க அம்மா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு அவனை பார்ப்பா, அவன் அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு திரும்புவான். ஸோ அந்த இடத்துல அவனை பார்க்குறதாகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த நாள் காலையில் அவள் தூங்கி எழுந்திரிக்கும் போது இவன் குளிச்சுட்டு வந்து நான் வெளியே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பான். ஸோ அதை அவள் தனியாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை அவளுடைய அந்த தம் சார்ந்த கதையை ஒன்று கேட்ட உடனே அவனே அதெல்லாம் டுவர்ட்ஸ் அந்த பாயிண்ட்ல தான் வருதுன்னு இல்லை, முன்னாடியே பிடிச்சிருச்சு. ப்ளஸ் தம்ம விட்டுருவான் அவளுக்காக. ஸோ அது ஒரு எவிடென்ட்டான பாயிண்டா இருக்கும். அண்ட் எட் நீங்க இந்த மோமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் வா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய எமோஷனலான ஒரு மோமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அது எதையுமே அண்டர்லைன் பண்ண விரும்பல. அது தேவைப்படலையும் தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்த லவ் வரத்துக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல வச்சிருப்போம் மோனிஷாக்கு அவன் மேல லவ் வரத்துக்கு ஒரு காரணம், ஏன்னா ஒரு நல்லா படிக்கிற பையன் யாருமே கண்டுக்கல, அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதுக்கு நான் ஒரு காரணம் வச்சுட்டேன். பட் இவங்க தான் ப்ரோட்டகனிஸ்ட் 2 பேர், இவங்க கதைக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கு மேலே ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா போகுது, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, சந்தோஷப்படுறாங்கன்றப்ப அந்த கனெக்ஷன்
எழுதும்போதே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு 2 பேருக்கும். அது பார்க்கும்போதும் எடிட்ல எனக்கு ஃபீல் ஆச்சு. வந்துடும் நம்பிக்கை. அப்படின்றப்ப Right. அதுக்கு பர்ட்டிகுலரா ஒரு காரணம் வச்சு தான் இதனால லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் ரியல் லைஃப்ல லவ்வும் அப்படிதான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. நான் எப்படி சொன்னேன்னா, இப்போ சில மூமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்துட்டு நம்ம இதை பத்தி பேசணும் கூட ஃபோன்ல. அவன் வந்துட்டு என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு மூமெண்ட் நீங்க சுலபமாக அது கேரக்டர்லேருந்து விலகாம இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்க அண்டர்லைன் பண்ணிருக்கலாம் இல்லையா? சேயிங் ஓ அப்படியா ஓ அப்படின்னு அது ஒரு ஒரு மொமெண்ட் கூட நீங்க அதுல கொஞ்சம் இழுக்கிறது கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுல. அவ வந்து போற போக்குல யூ ஸ்டில் சி அதை ப்ராசஸ் பண்றான்னு உங்களுக்கு தெரியுது. பட் அங்கிருந்து நேரம் ஒரு ஜோக்குக்கு தான் போறீங்க இல்லையா? ஸ்ட்ரைட்டா அப்பா அப்படின்னு இல்லை, அவர் உயிரோட தான் இருக்காரு. ஸோ அதான் அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவ அதை ரொம்ப மில்க் பண்ணல. லைக் ஒரு 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 பிரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கும் போது மேபி அவ பேசியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல தான் அவ ஓப்பன் அப் பண்ணுவா அவளை பத்தி. ஸோ அவன் அந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கா பேசணும் இவன்ட்ட, இவன் கேட்கும்போது நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு தோணியிருக்கு. ஸோ இவன் ஒரு விஷயம் சொல்லும்போது லைக் ஓகே உன் லைஃப்ல ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ போயிட்டாங்க, ஸோ அது கடந்துடலாம். லைக் அதை போட்டு லைக் கேட்கணும்னு எனக்கு தோணலை. Do you feel like there is something very unique about that first heartbreak? எனக்கு கேட்குறீங்களா? உங்களுக்குன்ட்டு இல்லை, ஜென்ரலா ஆஸ் அ கான்செப்ட் கேட்குறேன் நான். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஏன்னா இந்த படம் அதை பயங்கரமா டீட்டெயில் பண்ணுது இல்லையா? முதல் காதல் என்னவாக இருக்கு, அதுல வரக்கூடிய அது சொல்ல முடியாத வலி என்ன, ஒருவேளை அது சொல்லி இன்னொருத்தர் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அதனுடைய பெயின் என்னவா இருக்கு? ஆக்சுவலி அதான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக்கோட பெயின்னா இட் வில் பி லைக் அதுதான் த வேர்ஸ்ட் பெயினாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஃபார் சே உங்களுக்கு எப்போ நடந்துச்சு? அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம். ஸோ ஏன்னா வென் இட் கம்ஸ் லைக் ஒரு மெச்சோர்டா இல்லாத ஒரு காலகட்டத்தில் அது வரும்போது அதை நமக்கு ப்ராசஸ் பண்ண தெரியாது. இன்னைக்கு நமக்கு 1008 விஷயம் தெரியும். ஸோ அன்னைக்கு அழுக மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குமா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக்குன்றது ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு 4 நாள் தூங்கி எழுந்துச்சு அது சரியா போயிடும். ஆனால் அப்போ நமக்கு தெரியாது. அப்போ தெரியாது. அதான் இன்னைக்கு அதை இதுக்கு மேல முடிஞ்சு லைஃப்ன்ற ஜோன்ல தானே இருக்கும். ஆமா ஆமா அவ்வளோதான். நாளைக்கு சாவ போறோம், நாளைக்கு எல்லாம் வர போறாங்க, இப்படிதான் என்ன இவ்வளோ பெத்து வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் வீணா போயிடுச்சு, இதோட முடிஞ்சு போச்சு. ஆமா எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதுதான் அதுல பியூட்டியும் கூட. பட் அதான் இன்னைக்கு அது பியூட்டி கிடையாது, இட்ஸ் கண்டெம்பரரி. அந்த காலகட்டத்தில் நிறைய அது பியூட்டியாக இருந்திருக்கலாம். எப்படி ஹவு டு யூ மீன்? இன்னைக்கு அது பியூட்டி இல்லைன்னா ஹவு டு யூ மீன்? இன்னைக்கு யூ டோன்ட் திங்க் பீப்புள் ஆர் டீலிங் வித் இட்? நம்ம சொல்ற மாதிரி தான். ஃபார் சே எனக்கு 7G ரொம்ப பிடிச்ச படம். தெரியும். அந்த நான் யோசிச்சேன் அந்த லாஸ்ட் கான்வர்சேஷன் அவங்க பேசிக்கிட்டே கிரெடிட்ஸ் வரும்போது 7Gலயும் வெரி அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி லாஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படம் முடிஞ்சிட்டு அந்த கிரெடிட்ஸ் ரோல் ஆகும்போது அவன் பாட்டுக்கு அப்படி பேசிட்டே இருப்பான், ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கிரெடிட்ஸ் ரோல் ஆகும். 7G தாக்கம் இல்லாமனா நானும் கிடையவே கிடையாது. 7G பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன். ஸோ என்ன சொல்றீங்க? ரொம்ப லேட்டராக தான் பார்த்தேன் 7G. பார்க்கும்போது நான் என்னோட லேப்டாப்பில் உட்காந்து பார்த்துருக்கேன். நான் சினிமா அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது என்னோட 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான். அது வரைக்கும் ஜஸ்ட் கேடிவி சன் டிவி அந்த மாதிரி படங்கள் தான். அதுக்கப்புறம் தான் நான் கம்ப்யூட்டர் வாங்குறேன், நிறையா ஃபாரின் ஃபிலிம்ஸ் டிவிடிஸ்லாம் பார்க்குறேன். அப்போ தான் 7G பார்க்குறேன். 7G பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு நைட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், படம் ஓடிட்டே இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன், கண்ணெல்லாம் நகர மாட்டேன். கிளைமேக்ஸ் வருது, அனிதா செத்துட்டா, போஸ்ட் கிளைமேக்ஸ் வருது. நான் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு பாயிண்ட்ல தெரியுது நினைத்தேன் வருவேன் பாட்டு வருது. அதான் அழுதுகிட்டே இருக்கேன். தெரியுது ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஹிட் ஆகும்ல, இது படம் தாண்டா இவ்வளோ அழுகாதுனாலும் ஒரு பாயிண்ட் ஹிட் ஆகும்னா அந்த பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, கண்ணை அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கேன். அப்படின்றப்ப இதை பண்ணுடா நம்ம, லைக் நம்மள அது ஒன்று பண்ணிடுச்சு. இல்லை அது ஏதோ பயங்கர ஜெனுவனான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ல அது. அவ இறந்த பிறகு அந்த படம் வேற ஒரு பீஸ்டா மாறிடுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் யுவன் அவர் ஒன்று பண்ணியிருப்பாரு, முத்துக்குமார் லிரிக்ல ஒன்று பண்ணி, அதனாலதான் யுவன் அவங்களுடைய ஃப்ரேம்லாம் இருக்குமா? எனக்கு யுவன் ரொம்ப யுவன் தான் நமக்கு யுவன் கன்னி. பிகாஸ் ஆஃப் 7G ஆர் ஈவன் ஆஃப்டர்? இல்லை யுவனோட பாட்டு அப்பையிலேருந்தே பயங்கரமாக கேட்போம். அவரோட எல்லா ஆல்பமும் பிடிக்கும். அவங்க செல்வா சாரோட பண்ண எல்லா ஆல்பமும் டாப் ஃபேவரட். மற்றபடி ப்ராப்பர் அவங்க அந்த படம் நீங்கள் சொல்லும்போது டக்குன்னு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு அந்த தலையில பிளாஸ்டரோட அந்த தலைகாணி பெட்ஷீட்லாம் பிடிச்சிட்டு ரோட்ல ஓடுறதெல்லாம் குப்பை தொட்டில எனக்கு நிறைய இமேஜஸ் பிடிக்கும். அந்த இமேஜ் வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஹாண்டிங்கான இமேஜ் இல்ல? அவளோட அந்த வாய்த்தலவனை எடுத்துட்டு குப்பையிலேருந்து ஒருத்தன் ஓடுறான்ற அந்த இமேஜை நான் அப்படி ஒரு ஷார்ட் வச்சாலே நான் அழுதுருப்பேன், அழுதுகிட்டே தான் மானிட்டர்ல உட்காந்துருப்பேன். ஸோ வென் யூ saw that, what did you think? Like I should make films like this அப்படின்ற? லைக் இது பொய்ன்னு தெரிஞ்ச என்ன ஒரு விஷயம் பண்ணுதுன்னா
அந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுத்துச்சு. ம். இந்த மாதிரி ஒன்று பண்ண ஆசைன்னு அழுக வைக்கணும்னு இல்லை, ஒரு இது சினிமா தான் தெரியுது, தெரிஞ்சும் உன்னை இமோஷ்னலாக ஒன்று பண்ணுதில்ல. ஸோ நான் அப்படி படம் பண்ணிட்டேனான்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் அந்த பாயிண்ட் தான் இல்ல நிறைய இருந்துச்சு. இடங்கள்ல கண்டிப்பா என்னுடைய கண் தேங்கிச்சு Yeah, இந்த படம் அது பார்க்கும்போது ஃபார் ஷுர். அண்ட் அது வெறும் என்ன சொல்றது ஒரு சோகத்தினால மட்டும் இல்லை, எனக்கு அதனால தான் வித் லவ் பிடிச்சது. ஏன்னா நிறைய இடம் ரொம்ப அழகானதாக இருந்துச்சு. ம், அந்த அழகு ரொம்ப நல்லா இருந்ததுனால அதுவே நம்மள ஒரு விதத்துல ம், sometimes when you look at something incredibly beautiful ம். you feel very emotional about it, right? ஆமா ஆமா. அந்த மாதிரி தான் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் போர்ஷன்ஸ் இந்த படத்துல வந்து ஐ திங்க் அனிஷா கிட்ட சத்யா வந்து தன்னுடைய கடந்த கால காதலை அவன் சொல்ல முயற்சி பண்ணுவது அவன் சொன்னானான்னு எனக்கு தெரியல. ஆமா கரெக்ட். எனக்கு ஐ லவ்ட் ஹவ் யூ ஷாட் இட். நீங்க அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண சீன். என்னது அப்படியா? யா ம், ம். ஸோ அந்த சீன் மேஜிக் தான் எங்களுக்கு. யா ஒரு மாதிரி அது அமைஞ்சு வந்துடுச்சு. நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ நான் கேமரா கேமரா கிடையாது அதனால ஜூம் பண்ணி பார்க்காதுன்னு. அந்த சீன்ல ஆனா அவங்களுடைய முகத்து மேல ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கு. அது முகம் ஃபுல்லா வச்சிருப்பேன். கரெக்ட். See, நான் அதுக்கு ஆப்போசிட் தான். பட் ஐ குட் டெல் தட் யூ வாண்ட் மீ டு see how happy it makes her. யா எனக்கு அந்த சீனுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஒரு கிராமர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த சீனுக்கு. ம், அந்த சீனில் என்ன கிராமர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா, லைக் இவங்க எல்லாம் மீட் அதாவது மோனிஷா வந்து சத்யா வந்து அவங்கெல்லாம் உட்காந்துருக்கிற வரைக்கும் ஐ டிட் ஒரு மாஸ்டர் வச்சுருப்பேன், சஜஷன் வச்சுருப்பேன், அதெல்லாம் வச்சுருப்பேன். பட் வென் அனிஷா அண்ட் சத்யா அவங்க 2 பேர் மட்டும் உட்காந்து பேசுகிற கான்வர்சேஷன் காம்பினேஷன் ஷாட்டே இருக்கக்கூடாது ம், அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ம். அதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் என்னை எக்ஸைட் பண்ணும்போது அதை நான் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். அது ஸ்ரேயாசன்கிட்ட பேசும்போது தான் அப்படி தான் சொல்லிட்டேன். ஏன்னா they were not meant to be together. Together, right. ஸோ அதனால லைக் நான் பார்க்கும்போது அவங்கள தனித்தனியாகவே பார்த்துட்டு இருப்பேன். அஸ் அன் ஆடியன்ஸாகவும் சரி, அஸ் அ டேரக்டர் பிஓவிலையும் தனித்தனியாகவே அவங்கள பார்க்கலாம், சேர்த்து வச்சு பார்க்க வேணாம் அப்படின்னு நான் அங்கே முடிவு பண்ணோம். ஸோ அந்த சீன் ஃபுல்லாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அதில் மிட்டு, டைட் மிட்டு, க்ளோஸு தனித்தனியாக மட்டும்தான் எடுத்திருப்போம். எப்போ சேர்த்துருப்போம்னா மோனிஷாவும் வந்து இங்கே உட்காந்ததுக்கப்புறம் தான் காம்பினேஷன். Right. Yeah. ஸோ அது வந்து அதுவும் ப்ரொஃபைலாக வைக்கும்போதும் தனியாக தான் வச்சுருப்பேன். Yeah. ஸோ இது கான்ஷியஸாக எடுத்த ஒரு டிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இதை வந்து கிராஃப்ட் ரீதியாக கூட இதை வந்து அவ்வளவு சீரியஸாக அணுகுனதும், அந்த கிராஃப்ட்டும் கூட ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். இது வெறும் இந்த சீனை அந்த சீனுடைய ஆனஸ்டி அந்த கிராஃப்ட்லயும் வரணும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் இந்த மாதிரி எவ்ரி சீன் எடுக்கும்போதும் நானும் ஸ்ரேயசனும் அதான் பேசிகிட்டு இருப்போம். இது ஒரு சீனு, பட் இதில் என்ன ஸ்பெஷலாக பண்ண முடியும், ஸ்பெஷலாக அது என்ன கன்வின்ஸ் பண்ணுற ஸ்பெஷலாக ஒன்று இருக்கணும், அதுக்கு ஒரு சின்ன மீனிங் இருந்தால் இன்னும் க்யூட்டாக இருக்கும்ல. அது யாருக்கு தெரியுது தெரியலன்ற தாண்டி என்ன அது எக்ஸைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சின்ன சின்ன விஷயங்கள் த்ரூ அவுட் ஆஃப் படங்களில் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆப்வியஸாக நமக்கு ஹிட் ஆனதெல்லாம் வந்து நீங்கள் சத்யா வந்து அவன் ஸ்கூல் போர்ஷன்ஸையும் அவன் அடல்ட் ஆன பிறகும் விஷுவலாக நிறைய மேட்ச் பண்ணியிருப்பீங்கல்ல. அது எல்லாமே ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் நமக்குள்ளேருந்தே அது வர வைக்குது ஃபார் ஷுர். அவங்க பஸ்ஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறப்ப ஸ்கூலு அது ரெண்டும் கனெக்ட் பண்ணிட்டு அவன் அந்த டைம்ல ஒவ்வொரு முறையும் அவன் முகத்தை திருப்பிட்டே இருப்பான். ஆனா இந்த இடத்துல நல்லா அப்படி இப்படி பார்க்காம நல்லா வெச்ச கண்ணு எடுக்காம பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்றது எல்லாமே. இது எல்லாமே how do you go about designing these visuals? இந்த விஷயங்கள் எல்லாமே லைக் ஸ்கிரிப்ட்லேயே ஐடியாவாக இருந்தது. என்னன்னா இவன் வந்து எப்பொழுதுமே அவளை பார்த்துக்கிட்டே இருப்பான், இவனை பார்த்தானா திரும்பி பயப்படுவான் அப்படின்ற ஒரு ஐடியா விஷுவல் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்ல வந்து இவன் வந்து அந்த விஷயத்த பிரேக் பண்ணணும் இவனுக்கு. அதே மாதிரி இவளை பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினில் ஒரு ஷாட் வச்சிருப்போம். ட்ரெயினில் வந்து இந்த மொபைலில் மெசேஜ் பார்த்துட்டு அவனை பார்த்தோன்னா அவன் டக்குன்னு திரும்பிடுவான். ஸோ அப்பயும் அவன் திரும்பிடுவான். இவன் வந்து அந்த அனிஷா சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கான க்ளோஷர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு அந்த பயம் போகும், அதாவது அந்த திரும்புற அந்த ஒரு ஹேபிட் போகும். அந்த இடத்துல தான் எனக்கு அதெல்லாம் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் மிக்சிங்கில் உட்காந்துருக்கும் போதே அவன் அப்படியே ஒவ்வொன்றா திரும்பி பார்க்குறான். டக்குன்னு அவன் திரும்பினோட எடுத்து எடிட்லாம் பண்ணிட்டோம். பட் எனக்கே எக்ஸைட்மெண்ட், திரும்பாதரா அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். மறுபடியும் இவன் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் சிரிக்கிறான், இங்கே தாண்டா இது வரணும், வோக்கல்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வோக்கல்ஸ் அப்படியே ஆரம்பித்தான். அது ஒரு மாதிரி ப்ராசஸாகவே நான் பயங்கர எக்ஸைட் பண்ணுச்சு. அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால தான் அங்கே அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் எடுத்தோம். பார்க்கும்போதெல்லாம் திரும்பணும், இதே மாதிரி சஜஷனில் வேணும்னு சொல்லிட்டு இதுக்கு மேட்ச் பண்ணி தான் ஸ்கூலில் எடுத்துட்டு அந்த பஸ் சீன் மட்டும் நாங்கள் லேட்டராக தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இல்லாமல் அந்த பஸ் சீன் தனியாக தான் எடுத்தோம். ஸோ அப்போ வந்து இந்த விஷுவல்லாம் மைண்டில் வச்சு தான் இங்கேயும் அதே மாதிரி விஷுவல் வேணும் பண்ணணுன்றது.
அந்த ம். மாதிரி பிளான்டா ஐ தான். திங்க் மோனிஷா மாதிரி பெண்கள் சினிமாக்கு அவசியம்னு கூட நினைக்கிறேன். இல்ல Yeah. இல்லாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரொம்ப பாவமான பெண்கள் ஆக்கிடுறாங்க. ஆ. இல்ல ஐயோ! சோகமாயிருச்சுன்னா அவங்க ஒரு மாரி அப்படியே ஒரு மாரி ஒரு ம். ஜோன்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற ஆமா. மாரி. எனக்கு அனிஷாவுமே அதுதான். அனிஷாவுமே இவனோட கண் வழியா ஒரு பாவப்பட்ட பெண்ணுன்னு சொல்ல முடியாது. இல்ல அமைதியான எனக்கு பெண்ணா புரியுது. தான் ரொம்ப இருக்கும். மீக்கான டொசைலான ஒரு பொண்ணா அவன் நினைக்கிறான். அது இல்லையா? இவனோட பெர்ஸ்பெக்டிவ்லயே கதை சொன்னனால அப்படி இருக்கும். ம். எனக்கு அனிஷா பெர்ஸ்பெக்டிவ் எங்க வருதுன்னா, அந்த சீக்கிங்ஸ்ல இவங்க லவ் ப்ரொபோஸ் பண்ற இடத்துல. ஆமா. அங்க தான் அனிஷாவ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எனக்கு அந்த ஒரு சீன் தான் இருக்கு. அனிஷா யாருன்னு காட்டுறதுக்கு. ம். இதுவரைக்கும் இவன் கண் வழியாவே அனிஷாவ பார்த்துட்டோம். பட் அங்க தான் அனிஷா எவ்வளவு மெச்சூர்டான பொண்ணுன்னு நான் நினைச்சேன். ம். இவன் பயப்படும்போது கூட இவன கம்ஃபர்ட் ஆக்குவா சொல்லு. ஃபர்ஸ்ட். கரெக்ட். சோ அவ வந்து ஷீ இஸ் லைக் மோனிஷா மாதிரி தான் அவளும். அவளும் நல்ல ஸ்ட்ராங்கான பொண்ணு தான், சூப்பரான உண்மை. பொண்ணு தான். இவனை அவ்வளோ அழகா கம்ஃபர்ட் பண்ணி இதானே சொல்ல வந்த, சொல்லிட்டு போ, என்ன உனக்கு பிரச்சனை இப்படின்னு சொல்ற ஒரு பெண்ணா இருக்கா. ஸோ எனக்கு இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல நுவான்சஸ் கொடுத்து ப்ராப்பராக பண்ணணுன்றது தான் எனக்கு ஐடியாவாகவே இருந்துச்சு. ம். எங்கேயுமே நம்ம அவங்கள பாவப்பட்டவங்களெல்லாம் காட்ட வேணாம். ம். ஏன்னா நான் வாழ்க்கையில பார்த்த பெண்கள் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கர மெச்சூர்டா, ம். இப்போ அம்மால இருந்து எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே லைக் அவங்க தான் ஓவர் த டாப் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அவங்களுடைய டெசிஷன்ஸ்லாம் தான் சூப்பராக இருக்கும்னு பார்க்குறேன். பசங்க கூட தப்பு தப்பாக டிசைட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு நான் ஐ நம்புறேன். திங்க் ரீஸ் விதர்ஸ்பூன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க ஒரு ஈவெண்ட்ல. என்னன்னா நிறைய இங்கிலீஷ் படத்துல ஒரு மோமெண்ட் வருமா, ம். அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை திரும்ப பார்த்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குற ஒரு மோமெண்ட். இது வந்து பல படங்கள்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நம்ம எல்லாம் யாரையாவது வாழ்க்கையில அந்த மாதிரி கேட்டிருக்கோம் Correct. அப்படின்னாங்க. டக்கு நீங்க சொல்லும்போது அதான் ஞாபகப்படுத்துது. நீங்க நிஜத்துல சொல்லும்போது எனக்கு இது வருது. நம்ம படத்திலே இப்போ சத்யா தான் போய் கேட்பான் ஹீரோயின்ட்ட, அடுத்து எங்க போலாம் அப்படின்னு கேட்பான். ஸோ கான்ட்ராஸ்டாக இருக்கும். நல்லா இருக்கியா? Yeah, yeah. நிறைய அன்யூஷுவல் மூமெண்ட்ஸ் ஃபார் ஷூர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றேன்னா, நிறைய ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தது இந்த ஸ்கிரிப்ட்ல. இல்ல Yeah. லைக் அவன் பேசிட்டே இருக்கான், வேற ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான், ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டே இருக்கான், டக்குனு கிஸ் அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு எனக்கு யூ டாக் டு மீ அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ். இது ஒரு விதத்துல வியர்டாயிருமோ, தப்பாயிருமோ, ஆயிடக்கூடாது. இல்ல அந்த ஒரு சின்ன பயம் இருந்துச்சு தான், இல்ல? இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா இவன் என்ன இவ்வளவு வெறியோட சுத்துறானேன்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதான் அது ஆயிடக்கூடாது. அவன் ஒரு மாதிரி குடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த சீனே ஒரு காமிக்கலான ட்ரீட்மெண்ட்ல தான் அந்த சீனே இருந்துச்சு. அந்த சீனோட ட்ரீட்மெண்ட் வெரி காமிக்கல் மீட்டர்ல இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டோட பிட்ரேல கூட நாங்க அந்த இடத்துல வந்து பிட்ரேலா காட்டக்கூடாது. ஆமா. அது ஒரு ஃபன்னா தான் காட்டணும். ஏன்னா வாழ்க்கையில என்னைக்கோ முடிஞ்ச ஒரு விஷயத்தெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம அவனை சீரியஸா காட்ட வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கும் ஒரு நியாயம் இருக்கும், அவனோட ஃப்ரெண்டுக்கும். ரைட். அவனோட நியாயமும் அவனும் கேட்பான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்ன பண்ண சொல்ற, அவனுக்கு சொல்ல பயமா இருந்துச்சு அப்படின்னு அவனோட நியாயத்தை சொல்லுவான். உண்மை. ஸோ இன்ஃபேக்ட் அவன் தான் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்ல பார்த்தோன்னா அவன் தான் இன்னும் கொஞ்சம் பாவமா தெரியறான். அதான் உண்மை. ஏன்னா எனிவே ஸோ அதனால அந்த சீனை காமிக்கலாக தான் ட்ரீட் பண்ணோம். ஸோ காமிக்கலாக ட்ரீட் பண்ணும்போது ஒரு மாதிரி எண்டில் அது ஸ்கிரிப்டில் ஆக்சுவலி இருந்திருக்காது. அந்த இடத்துல அந்த ஒரு காமிக்கல் டைமிங்கில் அபி அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று போட்டார். லைக் வி ஆல் லாஃப்ட் அந்த இடத்துல. நல்லா ஒர்க் ஆச்சு இது அப்படின்றப்ப அது இம்ப்ராம்ப்டுவா போட்டது. அது இம்ப்ரூவ் தான். ஸோ அது நாங்கள் எடிட்டில் எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்குறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் அதை ஆக்வர்டாக ஃபீல் பண்ணல. ஏன்னா அதுக்கு வந்து அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ அதனால அது அவளுமே அப்படி ஆக்வர்டாக சொல்லிட்டு போறப்ப அது ஒரு ஆல்மோஸ்ட் கியூட்டான ஒரு மொமெண்டா தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ அந்த மீட்டர்ல தான் இருந்தனால கொஞ்சம் அது நல்லா தானே இருக்குது, யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தேர் வர் மொமெண்ட்ஸ் வேர் அவர் ஐ திங்க் அபிஷன் வந்து நகைச்சுவைக்காக அந்த ஸ்க்ரீச்சி வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த ஒரு படி இந்த படத்தினுடைய ஒரு விஷயத்தை தாண்டின மொமெண்ட்ஸா தான் நான் அதை பாக்குறேன். ஆனஸ்ட்லி யூ டாக் டு மீ அபவுட் தட். அதான் பர்டிகுலராக ஸ்கூல் போர்ஷன்ஸில் அந்த பார்க் சீன்லலாம் அந்த மாதிரி ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதான் அகெயின் அது மீட்டர் தாண்டின்றதை தாண்டி அந்த இடத்துல அது ஹியூமராகவுமே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு. ப்ளஸ் அந்த சீனோட சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் காமிக்கலான சீனாக தான் அதெல்லாம் இருக்கும். அதனால பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணால் பரவாயில்லன்றது. அது கொஞ்சம் ஹியூமரஸாக ஒர்க் ஆகுது. ஸோ பண்ணி பார்க்கலாமே அந்த மாதிரி ஒரு மீட்டர்ல தான் இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப எங்களுக்கு தப்பாக தோணல. ஓகே. நீங்கள் அந்த அந்த அம்மா விஷயம் நம்ம பேசணும் கரெக்டா. அம்மா விஷயம் பேசும்போது நான் ஒன்று பேசணும்னு நினச்சேன், விச் இஸ் இப்போது சத்யா வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்து தன்னுடைய சிஸ்டரை, எனக்கு அந்த மூமெண்ட்டும் ரொம்ப பிடிச்சது. வேர் ஹீ இஸ் ஹக்கிங் ஆல்மோஸ்ட் ஹெல்ப்லெஸ்ஸாக சோகத்தில். ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு தம்பி வந்து அக்காவை ஹக் பண்ணுற மாதிரிலாம் தெரில, ஏதோ ஒரு குழந்தை அம்மாவை ஹக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இல்லையா. அந்த பாடி லாங்குவேஜே நீங்கள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த இமேஜாக எழுதும்போது எனக்கு ஒரு இமேஜில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஒரு எப்பொழுதுமே ஒரு பொண்ணுன்ட்ட ஒரு பையன் அழுகிறதுன்றது ஒரு செம்ம இமேஜ்.
ம். அது அந்த இமேஜ் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இவன் அவங்க அக்கா கைய புடிச்சு அழுகுறான். படத்துல என்னோட ஃபேவரைட் இமேஜ் அதான். ம். ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு எனக்கு வேணும்னு தோணுச்சு. இவன் வந்து ஒரு இடத்துல அதான் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறப்போ மோனிஷாவோட ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்ப அங்க பக்கத்துல யார் இருக்கான்னா, அக்கா இருக்காங்க. இவனுக்கு பரிச்சயப்பட்ட ஆள் யாருன்னா அக்கா இருக்காங்க. அக்கா வந்து அவன் யார்ட்டயுமே அத ஷேர் பண்ணிக்கல. ம். மோனிஷா போயிட்டா அப்படின்னு. தப்பா தான் புரிஞ்சுக்கிறான். பட் ஸ்டில் அவன் ம். புரிஞ்சுக்கிட்ட ஒரு தான் இருக்கு. பட் அக்கா வந்து உட்கார்றப்ப கூட அப்பாவ பத்தி தான் பேசுவான். அப்பாக்கு ஏதாவது பண்ணணும். இவ்வளோ நாளா நான் இப்படி இருந்துட்டேன். அப்பாக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப, அக்கா டக்குன்னு சொல்லுவாங்க, மோனிஷா எனக்கு ஃபோன் அடிச்சா, ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்ற அப்படின்னா, ம். பர்ஸ்ட் அவுட் ஆயிடும் யாரா ம். இருந்தாலும். ஒண்ணு அவன் ஏஞ்சி போய் அழுதுருக்கலாம். பட் சத்யா ஏஞ்சிலாம் போய் அழுவ மாட்டான். அவன் அவங்க அக்காட்ட அண்ட் அந்த அழுவான். அழுகும்போது கூட இல்ல, ஒரு அவனுக்கு ஒரு அதுல ஒரு வெட்கமே இல்லன்றது மட்டும் ஆமா. தெளிவா தெரியுது இல்லையா? எந்த ம். விதத்திலயுமே அவன் கொஞ்சம் க்ளோஸ்டா, ஓ நான் இப்போ ஒரு அடல்ட், நான் இப்போ அடல்ட் மாரி அழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்ல. அதான் பெண்கள்ட்ட அழுகுறது வந்து அது கோலத்தனமே கிடையாதுங்க. அதுதான் ட்ரூ. அதுதான் அதுல தான் லைஃப் இருக்குன்னு நான் பார்க்குறேன்யா. Yeah. ஏன்னா பசங்கள்ட்ட அழுதாலாம் கூட கலாய்ச்சிருவாங்க. பெண்கள்ட்ட அழுதா தான் கேட்பாங்க. உண்மை, அதுதான் ரியல் கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மை. ம். பெண்ணிடம் அரவணைப்புன்னு பேசும்போது, நீங்க 7G ஸ்டாச்சுவும் இதுல வர வச்சிட்டீங்க. கரெக்ட்டா? அந்த பியேட்டா. சொல்றீங்களா? ஆமா. ஐ திங்க் ரைட் அட் த பிகினிங்கே வந்துரும்னு நினைக்கிறேன். சம்வேர் இன் த வெரி பிகினிங். அந்த ஐ திங்க் மேரி வந்து இப்படி ஜீசஸ் புடிச்சிட்டு இருக்கிற மாரி இல்லையா? அதெல்லாம் அது 7G ஹோமாஜ் தானே? அப்படி நினைச்சலாம் ஆக்சுவலி ஏன்னா பண்ணல. டுவர்ட்ஸ் எண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? 7G. Yeah, yeah, 7G ல ஒரு image இருக்கு. கரெக்ட். பட் எனக்கு நான் ஷூட் பண்ணும்போது அந்த லொகேஷன்ல அந்த இமேஜ் இருந்துச்சு. அப்ப நான் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஸோ அந்த இமேஜுக்காக நாங்க தேடல. எங்களுக்கு போனப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இவன் உட்காந்து அழுகும்போது கூட அந்த இமேஜுக்கு கீழே இவன் உட்காந்து அழுதா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணோம். இவன் அழுகும்போது கூட அந்த இமேஜை பார்த்து அழுவான். அந்த இமேஜா தன்னை நினைச்சுக்கிட்டு படுத்துட்டு அழுவான். ஸோ அதுவுமே 10வது படிக்கிற பையன், ஐ மீன் 11th படிக்கிற ஒரு சின்ன பையன் பண்ற ஒரு விஷயமா தான் ட்ரீட் பண்ணியிருந்தோம். யா சரி வாங்க அவள் வருவாளை பத்தி பேசுவோம். அவள் வருவாளா? யா அவள் வருவாளா என்ன மேட்டர்னா, எனக்கு ரொம்ப நாளா அவள் வருவாளா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வருவாளா லிரிக்ஸும் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். நான் வீடியோவும் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தேன். ஒரு மாதிரி ஜாலியான ஒரு எக்ஸிகியூஷன் தான் இருக்கும் இல்லையா? பட் எனக்கு எப்பொழுதுமே அந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் கேட்குறப்ப இந்த லிரிக்ல ஒரு கதை இருக்கு, இந்த லிரிக்ல ஒரு கதை இருக்கு, இது டான்ஸ் நம்பரை மட்டும் போயிடக்கூடாது அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை ஏதாவது ஒரு கதையில ஃபிட்டின் பண்ணிடணும் இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி இருக்கிறப்ப மேஜிக்கலா இந்த இந்த ரைட்டிங் ஃப்ளோவில் அந்த இடத்துல எனக்கு அவள் ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டுக்கு விஷுவல்ஸ் எழுத ஆரம்பிச்சப்ப எல்லாமே ஒரு மாதிரி ஃபிட்டின் ஆச்சு. ஃபிட்டின் ஆனோடனே சூப்பரா இந்த இல்ல நல்லா உட்காந்துச்சு. நான் கண்டிப்பா எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, அந்த எரோட்டிக் போர்ஷன்ஸ் கூட அழகா உட்காந்துச்சு. அதனுடைய டென்ஷன் கூட இதுக்குள்ள அவங்க ஒரு ரூம்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டிமசி கூட இந்த பாட்டு பொருத்தமான ஒரு பாட்டாக தான் இருந்தது இல்ல? அந்த லிரிக் அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஏக்கம் வந்துட்டே இருக்கும். இந்த லிரிக்கு நம்ம வேற ஒரு விஷுவல் பண்ணணும். அதுல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு லிரிக் நீங்க முதல் வாட்டி அதை கவனிக்கும் போது ஐயோ இது கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணுன்ற மாதிரி தானே வரும். அதுல நடுவுல இது வரும்ல, அட ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம். அதெல்லாம் நரேட் பண்ணும்போதே அப்படிதான். உணர்ச்சிகள் அதிகம் அப்படின்னு காலிங் பெல் அடிக்கணும். காலிங் பெல் அடிக்கிறது டக்குன்னு கதவு திறந்தா அவள் வருவாளே அப்படின்னு வரணும், அவங்க நிக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் எடுத்தோம். கரெக்ட். ஏன்னா அந்த பாட்டு பூரா வருவாளான்னு போதெல்லாம் அவன் வரல, வருவாளேன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் வரல. அந்த லிரிக்ல திருடி தென்றல திரும்பி வருவாளா, தேடி வருவாளா, அந்த மாதிரிலாம் வரும். வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாய்ஸ் தான் வரும், பயப்படாதடா ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகமா அவள் வருவாளே அப்படின்னு இன்னொரு அப்படி சொல்றப்ப அவன் வந்தாங்க நிப்பாளா. ஸோ அது ட்ரீட்மெண்ட்டாகவும் அந்த இடத்துல எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த மிரர் ஷாட்ஸ், அந்த ஒரு ட்ரிப்பிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி. நம்ம வந்து இப்போ சத்யா நீங்க மோனிஷாவை எப்படி அணுகுனீங்க? சத்யாவுக்கு சமமாக அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசுறோம். சத்யா ப்ராப்ளி ஒரு படி மேலாக கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி நீங்கள் இந்த பெரிஃபரல் கேரக்டர்ஸ் அணுகுனதுமோ அஃப்கோர்ஸ் நம்ம அனிஷாவை பற்றி நம்ம பேசணும். பட் பாலாஜி பொறுத்தும் எனக்கு நீங்கள் அணுகுன விதம் எனக்கு ரொம்ப டிக்னிஃபைடாக பட்டுச்சு. ரொம்ப சுலபமாக இந்த பயங்கரமாக படிக்கிற பசங்களை ஒரு கேலிக்குரிய ஒரு பசங்களாக தான் இந்த மாதிரி படங்கள் யூஸ்வலாக காமிக்கும். அதுதான் டெம்டேஷன். அவன் ஒரு மாதிரி அவன் ஒரு பேக்கு, படிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது, புட்டியை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் காட்டப்பட்டு நான் பார்த்துருக்கேன். பட் அவனையுமே நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக எந்த விதத்துலையுமே இவனை
இவெல்லாம் ஒரு ஆளான்னு யாருக்குமே தோணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் நினச்சோம் பாலாஜிக்கு ஒரு ரிசப்ஷன் வரும்னு நினச்சோம். அந்த ரிசப்ஷன் தேட்டருக்குலாம் போகிறப்ப எல்லாம் பாலாஜி பாலாஜின்னு கத்துறப்ப, அப்படியா? தேட்டர் விசிட் போகிறப்ப எல்லாம் தான் மோனிஷான்னு வாங்க அனிஷான்னு வாங்க, டக்குன்னு பாலாஜி பாலாஜி அப்படின்னு கத்துவாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, பாலாஜி கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் அவன் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட். அவன் சொல்றதுக்கு பயந்துட்டே இருக்கான். அதுவும் மோனிஷா மாதிரி ஒரு பொண்ணுன்னா இன்னும் பயப்படுறாங்க. ஏன்னா அவனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் கேரக்டர், பட் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண பயம். இது அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவன் லைஃப்லாம் போனது கூட இன்னமுமே அவன் ஒரு மாதிரி லைஃப்ல பெரிய ஆள் ஆயிட்டான். ஒரு ஸ்டார்ட் அப்லாம் வச்சிருக்கான், எல்லார்ட்டையும் பேசுறான், பயங்கரமான ஆளா இருக்கான். பட் அந்த ஒரு லவ்ல மட்டும் எப்போதுமே அந்த ஒரு பயம் இருக்கிறது நான் பார்த்திருக்கேன். அது ஒண்ணு இருக்கும். இல்ல அது ஒரு இயல்பும் கூட. நேத்துக்கு ஒரு லைன் படிச்சேன், சே ஃப்ளர்ட் பண்றதுலாம் ஒரு மேட்டர் இல்ல, பிடிச்சவங்க கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ண அப்போ சொல்லு, அப்போ தெரியும் அப்படின்னு. ஆமா, அதுதான் இருக்கிறதே கஷ்டம். ஸோ அப்படி ஒரு கட்டத்துல டுவர்ட்ஸ் எண்டில் அவன் அகைன் அப்பயுமே அவன் எப்போ சொல்றான்னா, சத்யா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மோனிஷா அவனை லவ் பண்றான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்குமே கான்ஃபிடன்ஸ் இருக்குது மோனிஷாட்ட சொல்றதுக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் இது கன்ஃபார்ம்டுன்னு தெரியும் போது தான் அப்போ பிரச்சனை இல்லை. ஆமா, ஏன்னா அவனுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுன்ற பயம் டைலாக்காவே. அதை டுவர்ட்ஸ் எண்ட் அவன் கொஞ்சம் பாவம் தோணுச்சு அவங்களுக்கு ஒரு எழுத்தாளராக. இல்லை, எனக்கு அவன் பாவம் தோணல, அவன் இப்போதான் கிளியர் ஆயிட்டான்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா, மோனிஷா அந்த இடத்துல அவனை எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் ஒரு ட்ராப்புக்குள்ள இருக்கான்ல, கரெக்ட், அதுல இருந்து அவனை வெளியே தூக்கி வைக்கிறது தான் அவனுக்கான பெட்டர் க்ளோஷர். இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் அவன் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருவனா தான். ஆமா, ஏன்னா மோனிஷா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்கா நேருக்கு நேராக பேசுறவ, பாலாஜிட்ட பேசும்போது மட்டும் ஃபுல்லா இறங்க மாட்டா. அந்த ஒரு மிடில், அவ படம் ஃபுல்லாவே அவன் மிடில் பேசியிருக்க மாட்டா, யார்கிட்டையும் அப்படி பேசியிருக்க மாட்டான். பட் இந்த இடத்துல மட்டும் அவளுக்கு ஏதோ ஹர்ட்டும் பண்ணக்கூடாது, பட் அவனுக்கு புரியவும் வைக்கணும் அப்படின்றனால அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அவன் கொஞ்சம் டென்ஸ்டா பேசுவான். ஸோ அந்த இடத்துல பேசி அவனுக்கு புரிய வச்சு அவனை அதுக்குள்ளேருந்து வெளியே வைக்கிறது தான் அவனுக்கான க்ளோஷர். அதுக்கப்புறம் பாலாஜி சூப்பரா வேற யாரையாவது. ஸோ எல்லாரையுமே ஹியூமனைஸ் பண்ணுவது ரொம்ப அவசியமா பாத்தீங்க இந்த ஸ்கிரிப்ட்ல. யார் ஒருத்தருமே ஒரு நகைச்சுவைக்காக பயன்படுறவங்களாக இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருக்க, ஒரு இவரோட ஹீரோயிசமை எலிவேட் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாரையுமே நீங்க நினைக்கல. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு ப்ராபப்ளி அந்த டேட் ஆங்கிள் நம்ம பேசிட்டு இருந்தோம். எனக்கு அதனுடைய பயன், அதனுடைய நோக்கம், அதனுடைய அழகு அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. பட் அது கொஞ்சம் டூல் மாதிரி தெரிஞ்சது. ஒரு ஸ்டில் ஒர்க் ஆகல இல்ல, ஒரு ரைட்டராக அது என்ன சொல்றது, இதனுடைய வேலை இது அப்படின்னு அந்த வேலைக்காக மட்டும் எழுதப்பட்ட ஒரு ஆங்கிள் மாதிரி தெரிஞ்சது வழியா அது ஆர்கானிக்கா உள்ளுக்குள்ள உயிரோட முளைச்ச ஒரு இடம் அது. அதான் அது இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வரப்ப அது நான் மாற்றிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எனக்கு ஸ்பேஸ் அப்பாவை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இடங்கள் இல்லை. 2 பேரோட நரேட்டிவ்ன்றப்ப இவங்க வெளிக்கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இவங்களுடைய கதைகள் தான் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஆஃப்ல தான் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அதனால தான் அந்த செகண்ட் ஆஃப்ல ஒரு 2-3 மொமெண்ட் மட்டும் இவங்க அப்பாவை பற்றி பேச ஹெசிடேட் பண்ணுறான் அப்படின்ற மொமெண்ட் வச்சுருந்தோம். வச்சுட்டு அது போதுமானதாக இருக்கும், அந்த சீனுக்கு ஜஸ்டிஃபைடாக இருக்கும்னு நம்பணும். பட் அகைன் இப்போ ஃபீட்பேக்ஸாக வரப்போ அது பத்தலை அப்படின்றது தெரிய வருது. அதான் கரெக்ட் பண்ணிக்க விஷயம். ஜெனரலா நம்ம எல்லாத்தையும் பேசும்போது அப்படியே சொல்லிட்டு இல்ல, நிறைய இடத்துல இருந்து ஆப்வியஸ்லி வரணும். ஓ அப்படியே. ஓகே. ப்ளஸ் அதுக்கு வயசு வருஷம் வருது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாவோட எமோஷன் அழுதுட்டேன், செம்ம எமோஷனலா இருக்கு. அப்பதான் உங்களுக்கு குழம்புன்னு நினைக்கிறேன். இல்ல, குழம்புன்றதை தாண்டி எனக்கு டு பி ஃப்ராங்க் என்னன்னா புரியலையே என்ன சொல்றீங்க இது. நீங்க சொன்ன இந்த மேட்டர் வந்து எடிட் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து சீன்ஸ் பத்தலையோ, இந்த எமோஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டப் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒன்று ட்ரெஸ் பண்ணது என்னன்னா, அதான் ஒரு இமோஷன் ஒரு வர இடத்துல அது செட்டப் இல்லைனாலும் அந்த இமோஷன்ல ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, அந்த சிச்சுவேஷன்லயும் சரி, எல்லா எமோஷனுமே ஒரு மனுஷனுக்கு பர்சனலா கனெக்ட் ஆனதுதான் அழுக வரும். ஸோ இந்த அப்பா பையன் எமோஷன் வந்து லைக் இது ஒரு ஜெனரிக்கான ஒரு எமோஷனா நான் பாக்குறேன். இதுக்கு எவ்வளவு பெரிய செட்டப் இல்லைனாலுமே அந்த சீன் வந்து ஒருத்தன் லைஃபோட அந்த இமோஷன் இருக்கிறவன் பார்த்துருவான்னு நான் புரியுது. எனக்கு அந்த எமோஷன் இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, அப்படி சொல்ல. ஸோ அவேன் வித் இந்த மொத்த படமுமே ஒரு விதத்துல உங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு அன்பு தெரிவிக்க வேண்டுமே ஆனால் கூச்சப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாகத்தான் எனக்கு தோணுச்சு ஒரு விதத்துல. இல்லையா? சொல்லிருங்கன்றதுதான் ஓவரா யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க. எதுக்கு அவ்வளவு ஒர்த் இல்லைன்ற அவ்வளவு ஒர்த் இல்லைன்றதை தாண்டி ஒர்த்தா இல்லையானே ஒர்த்ன்றத விட என்னன்னா அவ்வளவு நீங்க அதுல ஆங்ஸைட்டியை பிரதானப்படுத்த தேவையில்லை. அதுதான் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ண வேணாம். லவ்
இந்த ஒரு எமோஷன் உனக்கு தோணுச்சுன்னா நீ அதை ஹைட் பண்ணி ஒளிச்சு வைக்கிறனால அது பியூர் ஆகிடும்ன்றதுலாம் கிடையாது. நீ எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அது இன்னும் பியூர் ஆக போகுது. ஸோ நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் உனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரியும். ஸோ அதை சொல்லிடுன்றது தான் எனக்கு ஐடியாவாகவே இருந்துச்சு. ஐ திங்க் அபிஷன் கூட பேசும்போது இல்லை, ஹி செட் நான் ஆல்மோஸ்ட் பின்வாங்கிடலாம் நினச்சேன் இந்த படத்துல இருந்து, அது எனக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணல ஒரு இடத்துல. பட் நீங்கள் இன்னைக்கு மீட் பண்ண ஒருத்தர் தான் அவரை கன்வின்ஸ் பண்ணதாக அவர் சொன்னார். நீங்கள் எப்போ கன்வின்ஸ் ஆனீங்க? அபிகா நான் அபிகா கன்வின்ஸ் ஆனது டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ்க்கு முன்னாடியே. நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அபிட்ட கொடுத்துருந்தேன். படிச்சுட்டு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லி தான் கொடுத்துட்டு அவர் படிச்சுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாரு. அப்போ தான் சொன்னேன், ப்ரோ எனக்கு இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எனக்கு ஆப்வியஸ்லி ஸ்கூலும் எனக்கு ஒருத்தரே தான் பண்ணணும், ப்ரெசென்ட்டும் ஒருத்தரே தான் பண்ணணும். எனக்கு ஸ்கூலுக்கு ஒருத்தர், ப்ரெசென்ட்டுக்கு ஒருத்தர், அவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை தமிழ் சினிமாலாம். அப்படியே ஒன்று இருந்துச்சு, அது ஒன்று இருந்துச்சு. இல்லை அதை தாண்டி எனக்கு என்னென்னா அபி டூரிஸ்ட் ஃபேமிலிட்ட நரேட் பண்ணார். அது நரேட் பண்ணும்போது அவர் பயங்கரமாக நடித்து நரேட் பண்ணார். எனக்கு அப்போ அவர் ஒரு டேரக்டர்ன்றதை தாண்டி இன்னும் பயங்கரமாக இருந்தாலும் நடிக்கிறானே, அந்த ஃபீல் தான் எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் ஹையாக இருந்துச்சு. அதனாலே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இது நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒன்று ப்ரோ சும்மா இருங்க, ஏதாவது ஹீரோக்கு போய் படம் பண்ணுங்க, இப்போ சும்மா நானாக பண்ணி யார் பாப்பா, நீங்கள் ஹீரோக்கு பண்ணுங்க ப்ரோ, கதை நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி நான் சொன்னேன், சரி ப்ரோ நான் அப்படியே ஏதாவது சுற்றி பார்க்குறேன், பட் உங்கள்கிட்ட தான் இது வரும்னு நினைக்கிறேன், நான் வந்த கோட்டை மாட்டிட்டு வந்துடணும் சரியா அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அது அப்படியே அமைஞ்சு நடந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ரேஸ் பண்ணுற பாயிண்ட் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ஏஜ் குரூப்பில் ஆப்ஷன்ஸே கொஞ்சம் கம்மி தான் இல்லை நம்ம சினிமாவில்? ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் எனக்குமே ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்களை வச்சு போகணுன்றதே என்னை இன்னும் எக்ஸைட் பண்ணுது. அவங்க கேரக்டராக எல்லார் கண்ணுக்கும் போவாங்கன்னு இன்னும் நான் பிலீவ் பண்ணுறேன். நம்ம எழுதுகிற கேரக்டராக அவங்க மாறுவாங்க அப்படின்றத நான் இன்னும் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போகிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஏன் அனஸ்வரா போலன்னுலாம் கேட்காதீங்க, எப்படி உஷாராக இருக்கீங்க பாருங்க. சரி நான் கேட்கல விடுங்க. அதுக்காக பதில் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, நான் அனஸ்வரா தண்ணீர் மத்தம் தினங்கள் பார்த்ததுலேருந்தே வாண்டட் டு ஒர்க் வித் அனஸ்வரா. ஓகே, ஸோ அதனால வேறு ஆப்ஷனே வைக்கலாம். இன் தீஸ் லவ் ஃபிலிம்ஸ் எஸ்பெஷலி இல்லை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அந்த ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு விதத்தில் விஷுவலாக உட்காரணும் படத்துக்குள்ள அப்படின்றது தான் முக்கியம் இல்லை. ரைட்டிங்கில் என்ன பண்ணியிருந்தாலுமே கூட அவங்க விஷுவலாக உட்காரலன்னா இட் சிம்பிளி ஒன்ட் மேக் எ டிஃபரன்ஸ். உங்களுக்கு அதுக்கான ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்னவா இருந்துச்சு இந்த படத்தில்? when did you first see them together and feel like yeah these two are working? ஒரு நாள் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன மேக்கப் டெஸ்ட் ஒன்று பண்ணோம், ரெண்டு பேருக்குமே மேக்கப் டெஸ்ட் பண்ணலான்ட்டு. பட் டு பி ஃப்ராங்க் எனக்கு அதுக்கு முன்னாடியே கன்வின்ஸ்டு தான், ஏன்னா நானாக ஆசைப்பட்டு தான் அபியை கேட்டேன். சத்யாவை என்னால் பார்க்க முடிஞ்சனால தான் கேட்டேன். எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்படுறோம், பட் அது சரியாக இருக்கணும்னு இருக்குல்ல, தெரில அந்த ஒரு கட் ஃபீல் இருந்துச்சுன்னா எல்லா அதான் அது ஓவராக இருக்குமான்லாம் தெரில. பட் ஸ்டில் ஒரு கட் ஃபீல் சொல்கிறத நான் பயங்கரமாக பிலீவ் பண்ணுவேன். இந்த படத்தில் எல்லாமே அப்படி தான். அனிஷாவை பார்க்கும்போதும் ஒரு நாள் ரெண்டமாக ஃபோட்டோஸ் ஒன்று காட்டினாங்க, அவங்க நல்லா இருக்கு ஆடிஷன் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ஏடிஸ் தான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணிட்டு டேப் காட்டினாங்க. பார்த்த உடனே அவங்களை நேரில் கூப்பிட்டு நான் ஒரு வாட்டி அந்த சீன் தான் ஆடிஷன் பண்ணேன். அந்த சீன் ஆடிஷன் பண்ணி எந்த சீன்? அந்த கஃபே சீன், கஃபே ப்ரப்போஸ் பண்ணுற சீன் தான் நான் ஆடிஷன் பண்ணேன். பண்ணி முடிச்சோன்னா அந்த ஒரு டிரான்செண்டன்ஸ் ஃபீல் ஆகும்ல, இவங்க தான்டா அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் ஆச்சு. இவங்க தான் அனிஷா, அவங்களுக்கு ஓகேனா லாக் பண்ணிடலாம், நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பாயிண்டில். பாலாஜியும் அதே மாதிரி தான், பார்த்தேன், கூப்பிட்டேன், டேப்பை பார்த்தேன், அது ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்கள்ட்டே அது ஃபீல் ஆச்சு. பட் அதை தாண்டி அந்த மேக்கப் டெஸ்ட்டில் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு அதுதான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்க. அது சும்மா நான் மேக்கப் டெஸ்ட்டுக்காக சும்மா லென்ஸ் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணோம். என்ன மாதிரி லென்ஸ் போடலாம், என்ன மாதிரி லென்ஸிங்காக பண்ணலான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுறப்போ தான் பிஃபோர் சன்ரைஸில் வர ஒரு சின்ன சீன் தான் அது. ஆக்சுவலி அது நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா சும்மா அவங்களோட கெமிஸ்ட்ரி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணோம். அது மானிட்டரில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அபியும் செம்ம க்யூட்டாக ஒன்று பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, அவளும் ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது இது சூப்பராக இருக்குது, இது செம்மையாக வந்துடும் அப்படின்னு ஒரு கட் ஃபீல் சொன்னிச்சு. அது எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு, முன்னாடியே வந்துருச்சு, அது எக்ஸ்ட்ராவாக. இன் எனி வே பிஃபோர் ட்ரிலஜி முக்கியமாக உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் யூ ஆர் இன்ஸ்பயர்ட் பை இல்லை இது தற்செயலாக நீங்கள் சஜஸ்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள்? எனக்கு பிஃபோர் சன்ரைஸ் ஆக்சுவலி பிடிக்கும், பட் இந்த படத்துக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இல்லை. இல்லை இந்த படத்துக்கு இல்லை, ஜென்ரலாக நான் கேட்குறேன். அந்த ஏன்னா அதுவுமே ஒரு ரெண்டு பேர் அவங்க அப்படியே வருவாங்க, பேசுவாங்க, பேசிக்கிட்டே வாழ்க்கையை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கான்வர்சேஷன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஃபோர் இந்த ட்ரையாலஜி ஆகட்டும்,
பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த படம்லாம் பார்த்து ஐயோ நானா ஒரு 2 நாள் எனக்கு தூக்கமே வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அந்த கான்வர்சேஷன் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எதனாலலாம் தெரியல அதில். பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி தட் இல்லையா? திஸ் ஃபிலிம் இஸ் நாட் குவைட் தட். ஏன்னா தேர் இஸ் சோ மச் ஹேப்பனிங். ஆமாம் ஆமாம். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரக்சர் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இதுக்குள்ள ஒரு சரவணன் கேரக்டர் வச்சு ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது அதில். அதையும் அது ரொம்ப அவசியமாக பார்த்தீங்களா நீங்கள் இந்த ஃபிலிமுக்கு? அந்த ஒரு டீச்சரு அந்த இந்த வேற கண்ணோட்டத்தின் வழியாக பார்க்கும்போது தான் சில உண்மைகள் தெரியும் அப்படின்ற இந்த ஐடியா. அதான் அது ரைட்டிங் ஃப்ளோவில் தான் வந்துச்சு. இப்படி ஒன்று வைக்கணும்னு நான் ஃபீல் பண்ணல. ஒரு ரைட்டிங் ஃப்ளோவில் வந்துச்சு. ப்ளஸ் சத்யா வந்து அவன் லைஃப்பில் பண்ண சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குல்ல, அது தெரிஞ்சோன்னா மோனிஷா அதை எப்படி சரி பண்ணுறான்றதுக்கும் மோனிஷாவும் அந்த கதைக்குள்ளே வந்துடுறான். சாரை பற்றி இவன் தப்பாக நினச்சாலும் அந்த சீனோட எண்ட் என்னன்னா மோனிஷா தான் அதை அவனுக்கு சரி பண்ணி விடுறான். ஸோ அப்படின்றப்ப அவன் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன ஃப்ளாவை இவன் சரி பண்ணி விடுறான்றது கதைக்குள்ளேயும் வந்துருச்சு. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆட் ஆன் லேயராக ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம ப்ரோக்ரெசிவாக அணுகலாம். ஒரு சின்ன வயசில் நீ அப்போ சரவணன் சார் அவரும் சாமிநாதன் சாரும் அதான் சொல்லுவார், நீ பண்ணதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லடா, அந்த எமோஷனில் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க, ஆனால் நீ அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டல. அதுதான் எனக்கு அவர் என்றைக்குமே ஒரு நடிகராக நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் நிறைய படங்கள்ல. இல்லை ஐ ஃபீல் லைக் சம்ஹவ் இந்த மாதிரி நடிகர்கள் எத்தனை முறை ரசிக்கும்படியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாலுமே மறுபடியும் அடுத்த வேற ஒரு படத்துல ஒரு ரோல் வரும்போது தான் மறுபடியும் ஐ திங்க் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அப்பதான் அவர் அது ஒரு மாதிரி நல்ல ஒரு டைரக்டர்ஸ். ஹவு டு யூ மேக் ஷுர் தட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் கெட் தேர் டியூ? அதுக்கு வாட் யூ திங்க் கேன் பி டன்? இவங்கெல்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அதுதான் கேரக்டர்ஸ் எழுதணும் அப்படின்னாலே நடந்துருன்னு நினைக்கிறேன். நான் இந்த சாமிநாதன் சார் எழுதுன மாதிரி டு பி ஃப்ராங்க் எனக்கு மைண்டில் வந்தது சரவணன் சார் தான். அவர் அப்ரோச் பண்ணோம். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போது ஒரு சத்யாவை பொறுத்து சில ஃப்ளாஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அதில் ஒரு ஃப்ளா வந்து அஃப்கோர்ஸ் தன்னைத்தானே எப்போவுமே முன்னிலைப்படுத்தி யோசிக்கக்கூடிய ஒருவன். ஆமாம் இல்லையா? இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய, இமீடியட்டாக எனக்கு இப்போ சோகம், எனக்கு இப்போ கோவம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவளுடைய ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறான். பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அண்ட் நீங்கள் நினச்சிருந்தா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டாக கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். என்னென்னா அவன் பண்ணது தப்பு ஆக்சுவலி. ஸோ அதை அட்ரஸ் பண்ணணும். அவனுக்கு தான் பண்ணது தப்புன்னு தெரில. ஏன்னா அவன் பார்த்தது அவன் கேட்டது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பொசசிவ்னஸ்லாம் இருக்கிறது இயல்பு தான் அப்படின்றது தான் அவனோட ஐடியாலஜி. அடுத்த நாள் வந்து அவள் அப்படி திட்டவும் அவனுக்கு அதை ப்ராசஸே பண்ண முடியல. ஏன் இவ்வளோ திட்டுற? ஏன்னா நம்மள பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கா, உட்பின்னு சொல்லியிருக்கா. அங்கே வந்து அவன் வேற மாதிரி சொல்லியிருந்தா கூட திட்டுறதுக்கு காரணம் இருக்கும். அவன் உட்பின்னு சொல்லிட்டா நம்மள அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் திடீர்னு திட்டுறா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்பயும் அவனுக்கு புரியல. பப்புக்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்து அப்பயுமே அவனை டிஃபெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் நார்மல் தான், நீ தான் தேவையில்லாமல் பெருசாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இதெல்லாம் நார்மல்லாம் கிடையாது, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அந்த இடத்துல அவள் பேசுகிறா. பேசும்போது நான் சத்யாவை எங்கே ஒரு மாதிரி ஒரு நல்ல பையனா இன்னும் பார்க்குறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறான். யாராவது அவன்கிட்ட சொன்னால் தப்புன்னு அதை சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துல தான் அவன் இருக்கான். மறுபடியும் அவன் டிஃபெண்ட் பண்ணி, ஏன் நீ என்ன மறைக்கிற, நான் பார்த்தா என்ன நீ மாட்டிப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு இந்த மாதிரிலாம் அவன் பேசுகிற இடத்துல இல்லை. அதனால அவன் மோனிஷாக்கு இல்லைன்னா சத்யாவை இன்னும் பிடிச்சிருந்திருக்காது. சாரி சொல்லிட்டேன்லன்றது மட்டும் சொல்றான். சாரி சொல்லிட்டேன்றத சொல்றான். ஜென்யூனாவே அதை அவன் பண்ணிடுறான். ஏன்னா திருப்பி அவன் அதை ரிப்பீட் பண்ண மாட்டான். ஸோ அதனால சத்யா வந்து இன்னும் மேபி மோனிஷாவுக்கு பிடிச்ச பொண்ணா அவன் மாறிடுறான். அந்த இடத்துல அவன் திருப்பிலாம் காரணம் சொல்லிட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் ஒரு சின்ன டிலீட்டட் சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து அதுக்கான இன்னொரு ப்ராப்பர் ரீசனும் இருக்கும். அப்படியா? ஓகே. அது டீசர்ல யூஸ் பண்ணியிருப்போம் அந்த டைலாக். டவுட் வேற, பொசசிவ்னஸ் வேற. ஸோ அங்கே ஒரு சின்ன சீன் வச்சோம். அங்கே வந்து இன்னும் தெளிவா மோனிஷா வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா, நீ பண்ணது தப்பு அப்படின்றத இன்னும் கிளியரா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பட் ஆப்வியஸ் அது டிலீட்டட் சீன் ஆயிடுச்சு. புரியுது. ஓகே. வித் லவ் பொறுத்த வரைக்கும் வாட் வாஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபியர்? பிக்கெஸ்ட் ஃபியரா? ஃபியர் அஸ் இன் நல்ல படமாக எடுத்துடணும், அது கரெக்டாக போய் சேர்ந்துடணுன்ற ஒரு பயம்தான் இருந்துச்சே தவிர, ஏன்னா எனக்கு எல்லாமே அமைஞ்சிட்டாங்க. எனக்கு ஸ்ரேயாஸ் அண்ணா கிடச்சிட்டாங்க, டிஓபி ஷான் சார் கிடச்சிட்டாரு, எடிட்டர் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹிடிட்டர் எனக்கு பயங்கர டேலண்டட் அவர். ஸோ அவர்லாம் வந்தோடனே எனக்கு சூப்பராக பண்ணிடுவார் அவர், அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நான் ஷூட் பண்ணும்போதும் அதான் ஃபஸ்ட்டு படம்ன்றப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, கரெக்டாக பண்ணிடணுன்ற பயம், அந்த மாதிரி பயம் இருந்துச்சே தவிர இன் பர்டிகுலர் இது உலகத்தை போய் சரியா சேருமான்ற ஒரு தயக்கமோ பயமோ உங்களுக்கு பெருசா? அதான் எடுக்கும்போது அந்த ஏன்னா கதை சொல்லி எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு, எடிட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ ரேண்டமாக நிறைய பேருக்கு காட்டணும் படத்தை, அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு.
ஓரளவுக்கு ஒரு இன்ஃபார்ம்டான ஒரு ஸ்பேஸ்ல இருந்து இது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் தப்பாக நாங்கள் எடுக்கலன்னு நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணோம். ஏன்னா எனக்கு படம் பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். மேபி நான் தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாத சரி பண்ணிக்கிற ஸ்பேஸ்ல தான். அப்போ நான் எப்படி கேட்குறேன், உங்களுடைய சென்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் எங்கேருந்து வருது? அதுக்கு அது யாரெல்லாம் முக்கியமாக கைடிங் ஃபோர்ஸஸாக இருந்திருக்காங்க உங்களுக்கு? யாரோ எதுவோ, புத்தகங்களோ படங்களோ மனிதர்களோ யார் வேணாலும்? படங்கள் ப்ளஸ் வந்து அந்த டைமில் நான் வந்து இப்போ நான் பழகின சில மனிதர்கள், எனக்கு ஒரு சில படங்களை நான் பார்த்த விதம், அவங்க அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க பேசின விதம், அதுலேருந்து எனக்கு கிடைச்ச டேக்அவே. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் சொல்கிறீங்க முக்கியமாக? யா இல்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எடுத்துச்சு. ப்ளஸ் தெரியல, முன்னாடிக்கும் இப்போக்கும் லைக் பொலிட்டிக்கல் வியூஸ் கொஞ்சம் மாறுதில்ல. ஒரு படங்களில் யாரை நம்ம சரியாக காட்டணும், யாரை தப்பாக காட்டணும், இவங்கள நம்ம தப்பாக காட்டினா அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும், அந்த இடத்துல சிரிச்சிடலாம், பட் அது என்ன மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணும் இப்படின்றதெல்லாம் தெரில. ஒரு நான் பழகின ஆட்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அது அப்படியே வந்துடுச்சு. ஸோ அப்படின்றப்ப அதில் நான் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தேன், நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அழகான பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இல்லை? ஏன்னா சில முறை நம்ம பொலிட்டிக்கலி கரெக்டாக ஒரு படம் எடுக்கும்போது அது ரொம்ப சுலபமாக ஒரு அழகியல்லிருந்து விலகின ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஓ இது சரியா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் நிறைய அழகான விஷயங்களை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமாம். ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டிங்கில் அசின் ரொம்ப கான்ஷியஸாக எல்லா இடத்துலையும் ஐயோ இது பொலிட்டிக்கலாக தப்பாயிருக்கும் இப்படி எழுதலை. எழுதி முடிச்சுட்டு பார்க்குறப்ப அதில் தப்பு இல்லை, தப்பாக இருக்கா ஏதாவது அப்படின்ற மாதிரி நம்ம தெரில, நம்ம கொஞ்சம் ஓரளவுனாவது பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருந்தாலே நமக்கு அது வராதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அது நம்மளோட மனசே நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபார் ஷுர் அதுதான் வந்துச்சும் கூட. அதனால தான் எந்த இடத்துலையுமே யாருமே ஐயோ கல்யாணம் ஆகி கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்கிறானேன்ற மாதிரிலாம் ஒரு டவுட் கூட, அந்த கன்சர்ன் கூட ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கூட தோணியிருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை? அதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் ஒரு படத்துக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஆல் த சக்ஸஸ் ஆஃப் வித் லவ். அஃப்கோர்ஸ் நான் ரசித்தேன். அண்ட் இப்போவே உங்களை இன்வைட் பண்ணிடுறேன், இந்த வருஷம் முடியும் போது ரவுண்ட் டேபிள் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணிடுறேன். ஐ வில் see you there. ஃபர்ஸ்ட் இன்வைட் உங்களுக்கு தான் இந்த வருஷத்துல. டன். ஓகேவா? காத்துட்டு இருக்கேன். நன்றி brother. Thank you so much. Thank you. Maybe கடைசியா let's do something. இந்த படம் வந்து so much about என்ன சொல்றது, உங்களுடைய நீங்கள் ஒருத்தரை பாராட்டணும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்பு தெரிவிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தயங்காதீங்க, தைரியமாக போய் சொல்லுங்க அப்படின்ட்டு அதுக்காக நிற்கக்கூடிய ஒரு ஃபிலிம்ல எனக்கு அதில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடந்தது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ சரி சொல்லுங்கள். நீங்கள் சரி, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நான் சொல்லிட்டு இருக்கும்போது. ஓகேவா? நம்ம பல முறை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி ஏர்போர்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்க்கும்போது சில பேர்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு குவர்க் இருக்கும், ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு கேரக்டர் ஆட்ரிபியூட் ஒன்று வெளியே வரும். இட் குட் பி எனிதிங். நம்ம அதை பார்த்து நம்ம மனசுக்கு வந்து எவ்வளோ இன்னைக்கு இந்த டேவை இந்த அழகு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பெட்டர் ஆக்கிச்சுன்னு நமக்கு தோணும் இல்லை? இட் மேக்ஸ் யூ ஃபீல் ஸோ குட் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை நம்ம மேலே உண்டு பண்ணாங்க. நான் ஒரு வாட்டி இது மாதிரி தான் ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க பயங்கர நியான் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஹேரில். ஓகே, செம்மையாக இருந்துச்சு, விஷுவலி எஸ்தட்டிக்காக பார்க்கறதுக்கே வைல்டாக இருந்தது. லைக் எப்படி இருந்ததுன்னா நேராக எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட் கேட் வின்ஸ்லெட் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஆனால் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நான் பயங்கரமாக ரசிச்சுட்டு நம்மள மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னா சொன்னால் தப்பாயிருமா ரொம்ப நம்ம வேறு ஏதோ அப்ளிகேஷன் போடுற மாதிரி நினச்சிருவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸோ ரசித்து அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நினச்சி அது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. ஆனால் ஏதோ எனக்கு தோணுச்சு, இல்லை இட் டசன்ட் மேட்டர், ஷீ காஸ்ட் யூ சம் ஹாப்பினஸ் இன் லைஃப், ப்ளீஸ் ஷேர் இட் அண்ட் கோ அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியோ அப்படியே சூட்கேஸ் அப்படியே பக்கத்தில் போகும்போது சொன்னேன் இந்த மாதிரி, எக்ஸ்கியூஸ் மீ, பயங்கரமாக இருக்கு, ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷுட் டெல் யூ திஸ், நத்திங் எல்ஸ், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். இன்ஸ்டண்ட்டாக முகத்தில் தெரியுது அவ்வளோ ஒரு 1000 word ஸ்மைல். யூ கேன் டெல் தே ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ரிசீவ்ட் சம்திங் அண்ட் வித்தவுட் த பர்டன் ஆஃப் நம்ம எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்கிட்டு அதை சொல்லலைன்றதும் கம்யூனிகேட் ஆகுது. இன் சம் வே மை டே பிகேம் பெட்டர் அண்ட் ஐ திங்க் தட் பர்சன்ஸ் டே பிகேம் பெட்டர். டக்குன்னு இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தோணுச்சு.
இப்போ என்கிட்ட கேட்குறீங்களா? ஆமா. நீங்க சொல்லும்போதெல்லாமே நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ பெருசா நான் சொல்லிட்டேன். சரி, அந்த மாதிரி என்ன இருக்கு? நீங்க ரொம்ப தயங்குன ஒரு இடம் என்ன? ம். ஐயோ! இவ்வளோ தயங்கியிருக்க தேவையில்லையோன்னு அத பொறுத்து நீங்க அது யோசிச்சது? கொஞ்சம் இதுவாவே இப்போதைக்கு இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் கூட இப்ப நான் மாறிட்டேன்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கொஞ்சம் ஐ மீன் அவங்க நீங்க சொன்ன மாரி அவங்க போட்டிருக்கிற அட்டையர் ரொம்ப அழகா இருக்கலாம். இல்ல அவங்களோட ஹேர் ஸ்டைல் ஒரு மாரி நல்லா இருக்கலாம். லைக் பார்க்கும்போது லைக் ஒரு மாரி செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். நமக்கு செம்மையா இருக்காங்களே! அவங்க ம். ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்குல்ல அப்டின்லாம். அத முன்னாடிலாம் சொல்றதுக்கு பயமா இருக்கும். லைக் ஐய்யய்யோ! சொன்னா நீங்க சொல்ற மாரி தான் ஃப்ளர்ட் பண்றோம்னு நெனச்சுப்பாங்களா? இல்ல எதுக்கு தேவையில்லாத வேல பார்த்துட்டு போறது. இப்ப வந்து அந்த திட்டிருவாங்களோ? அதுதான். இப்ப எப்படி இருக்குன்னா, அதான் நீங்க சொன்ன மாரி, அது காம்ப்ளிமெண்ட் குடுத்தா தப்பில்லன்ற அந்த ஒரு நம்ம எப்படி சொல்றோம்ன்றத பொறுத்து இல்ல? தான் நெனைக்கிறேன். ஐ அது திங்க் நம்ம அத அவங்களால ரீட் பண்ண முடியும். ஆ உங்க படத்துல சொன்ன அதே டயலாக் தான். யாஹ்! அவங்களுக்கு தெரியும் நீ எப்படி பார்க்குறன்ற ஆமா. மாரி. ஸோ அதே மாரி நம்ம சொல்லும்போதுமே, அந்த மாரிலாம் சொல்லும்போது அவங்க எல்லாமே ஒரு ஹேப்பி ஸ்மைலா காம்ப்ளிமெண்ட்டா தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால அ அந்த மாதிரிலாம் இப்ப சொல்றதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஏன்னா நம்மளுமே ஹானஸ்ட்டா தானே சொல்றோம். அதனால கரெக்ட். அப்படி சொல்லும்போது, இஃப் இன் கேஸ் அவங்க அத தப்பா நெனச்சாலும் சாரி சொல்லிட்டு வந்துரலாம். அவ்வளோதான். அது ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கிறத விட பெட்டர் தான் ஆ அப்படின்றீங்களா? அது சொல்லிட்டா லைக் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நமக்கும் சந்தோஷமா இருக்கும். நமக்குமே அப்பா ஒரு பெரிய ஒரு விஷயம் வெளியில போயிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். அதான் காம்ப்ளிமெண்ட் குடுக்குறது அதிகமாகணும். நல்லா இருந்துச்சுன்னா அத சொல்லணும் எல்லாத்துட்டயும். அதான் ஃபாரினர்ஸ் மாரி தான். குட் மார்னிங் சும்மா சொல்றது கூட சூப்பர் மேட்டரா தான் நான் இல்ல? பார்க்குறேன். ரேண்டம் ம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட. ஸோ அந்த மாரி மெயினா இனிமேல் எல்லாம் அந்த மாரி குடுக்கலாம் பயப்படாம. சூப்பர், சூப்பர். சியர்ஸ் டூ தட். தேங்க் யூ சோ தேங்க் யூ, மச். தேங்க் யூ.